எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உண்டாக்கின தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சொன்ன கூட வாழ்க்கையில் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னா போ எல்லாம் மாறி போடும். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாங்கள் உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவே துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. அவர் ஒருவரே துதிகன மகிமைக்கு பாத்திரர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் ஒருவரே துதிகன மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு தந்தார். நேற்றைய நாளிலே தேவதாசன் மூலமாய் மீண்டுமாய் உறுதிப்படுத்தினார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். ஆண்டவரே இந்த வருஷத்தில் வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னபடி இயேசுவின் நாமத்திலே சகலத்தை நாங்கள் திருப்பிக் கொள்கிறோம். ஆண்டவரே இழந்தவைகளை இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. 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 அவரை போல் ஒரு நல்ல தேவன் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனுடைய பிள்ளைகள், உங்களை போல் ஒரு நல்லவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாத தேவன், அந்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாத தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்பொழுதும் என்னை காக்கிற தேவன். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் எங்களை காக்கிற ஒரு நல்ல தகப்பன். எங்களை காக்கிற ஒரு நல்ல தகப்பன். அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். எங்களுக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் அந்த தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், ஜனங்களில் பாருங்க, தேவனை தேடி அவருடைய வசனத்தை தேடி சென்ற ஜனங்களை அவர் பசியாய் அனுப்பவில்லை. ஹல்லேலூயா. தன்னுடைய சீஷரிடம் கேட்டார், என்ன இருக்கிறது உங்களுடைய கையில், என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஒரு சீசன் சொன்னார், ஆண்டவர் ஒரு பையனிட்ட 5 அப்பங்கள் 2 மீன், சாதாரண ஒரு 2, ஆண்டவர் 5 அப்பங்கள் மாத்திரம் உண்டு, 2 மீன்கள் மாத்திரம் தான் உண்டு. ஆண்டவரை ஆண்டவர் சொன்ன, அதை என்னிடம் கொண்டு வாருங்க என்று சொல்லி. ஹல்லேலூயா. நேற்று நாளில் வேதத்தில் பார்த்துட்டாங்க, அங்கே மோசே தேவனுடைய சமூகத்தில் அந்த கோலை போட்டான். அது தேவனுடைய கோலாய் மாறிது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் ஏசப்பானுடைய கரங்களில் போகும்போது அதை ஆசீர்வதிக்கும் போது 5000 பேருக்கு மேலாய் புசிக்கத்தக்கதா என் ஆண்டவர் கிருபை பாராட்டினாரே.
தேவனுடைய கரங்களில் இருக்கும்போது அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சகோதரன், எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ளே என்னை தருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் அநேக ஆயிரம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. இயேசு கிறிஸ்துவே, நீங்க நேற்று என்றும் மாறா. Jesus yesterday and today forever. Hallelujah. He is never changed. Yesterday and today forever. இயேசு கிறிஸ்து எங்களை அழைத்த தேவன், அவர் என்றென்றும் எப்பொழுதும் மாறாத தேவன். கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? என்றென்றும் மாறாதவரே. எல்லாம் ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை நோக்கி, தேவன் நமக்கு கொடுத்த இந்த உன்னதமான இந்த நாளுக்காக, இந்த மகா பரிசுத்தமுள்ள இந்த நாளுக்காக, இந்த ஓய்வு நாளுக்காக எல்லா வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் ஆவியானவரோடு உறவாட, கர்த்தரோடு உறவாட, தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடு உலாவும்படிக்கு எங்க ஆவியானவர்கள் மத்தியில் நீங்க இருக்கிறபடினாலே ஒரு 2 நிமிஷம் ஆனா நான் உண்டு, ஆவியானவர் உண்டு, நான் உண்டு, இயேசு உண்டு, நான் உண்டு, பிதா உண்டு என்று சொல்லி உங்க வாய்களை விரிவாய் திறந்து பரலோக பாஷையில, அந்த தேவனுடைய பாஷையில ஒரு 2 நிமிஷம் கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லி, கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேன்மையை சொல்லி, லிஹந்தோர பதுரபோ ஷதர மனகதடபர லிஹந்தோர பதுரபோ ஷிதிரிபினி மனகதுடலபோ நிஹந்தர பதுரபா தியன மனகதுடபனி மனகதுடலா ஷிதிரிபினி மனகதுரபோ ஷிதிரியலபஹந்தோரோ லிஹந்தோர பதுரிபியன மனஹந்தர பதுரபோ ஷிதிரிபினியா நிஹந்துரி. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இங்க ராஜாவே. ரிபிதினி மனமதடலபோ ஷிதிரிபியானா சந்துர பதுரபோ திய லபன பன மனகதுடமணி கந்தரே லீக்கதுரபோ ஷிதிரிபினி மனகதுட மனகதரியா. நீ செய்த நன்மைகள், நீ செய்த உபகாரங்கள் எண்ணற்றவைகள் ஐயா. லீக்கதட மன மன மனகதுரபோ ஷிதிரிபினி மனகதரா. நீ கர்த்தர் மகத்துவம் உள்ளவர், மகிமை நிறைந்தவர், வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவரே. உம்மை உயர்த்துகிறோம். ரிபன மனகதுரபோ சந்தரியே. எல்லா வாய்களை விரிவா திறந்து ரிபன மனகதுரபோ சந்தரே. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கோ. தேவ தூதர்கள் மத்தியிலே பரலோகம் உயர்த்தப்படுவதாக, ராஜாதி ராஜா உயர்த்தப்படுவதாக, தேவாதி தேவன் மகிமைப்படுவராக. லிஹந்தர மதுரபோ சிதிரிபினி மனகதர மனகதுரியே. உமை உயர்த்துகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. அவருடைய நாமத்தை உயர்த்துவோ. ரிபன மனகதடபா சந்தர மனகதுரியோ. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், ஓய்வின்றி போற்ற துதிக்கு பாத்திரரே. ரிபன கதுடபோ சந்தரியே நிகந்தர மதுர பன மனகதடலபோ சந்தரியே. துதிக்கு பயப்படத்தக்கவரே. ரிபன கதட மனகதுரியே சிகந்தர மதரமா நமனகதடபோ சந்துரு. உமை உயர்த்துகிறோம் எங்க ராஜாவே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபை நாட்களுக்காய் உமக்கு நன்றி. லிமனகதரபோ சந்துர பதன மனகதரியே. உம்முடைய மிகுந்த கிருபை நிமித்தம் உம்முடைய ஆலயத்திற்குள்ள பிரவேசிக்க எங்களுக்கு இந்த நாளை உண்டு பண்ணி கொடுத்தவரே. ரிபன கதரபன சந்தோரோ. இது கர்த்தர் உண்டு பண்ணினா, இதுல மகிழ்ந்து கலிகூர கடவோ. ரிபன மனகதரியா லபன சந்தரி நீ சந்தர மதுரபா நியன ஹந்தோர மதுரை பினி மனகதரா. உங்க வாய்களை விரிவா திறந்து ராஜாதி ராஜாவே. ரிபன சந்தர மதலிபனி ஹந்தோரோ. உங்களுடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசட்டோ, மகிமையின் ராஜாவை உயர்த்தட்டோ. ரிபன மனகதடபோ சிந்திரி பினி மனகதட மனகதரியா. உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய மகத்துவங்களை, உம்முடைய மகிமையை ஆண்டவரே, ஆலயத்தில் நான் ஆண்டவரே உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமையும் காணும்படிக்கு ஆசையாய் உம்முடைய சமூகத்தில் ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. ரகதன மனகதுடலபோ சந்தோரோ. உம்முடைய ஆலயத்தின் நடுவே
ரிபனகதரமன கந்தரோ. உம்முடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய கிருபை விலகாத உம்முடைய கிருபையை ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. நிமனகதுரபோ சிகரபன கந்தரோ. நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் வருவது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. உம்முடைய மிகுந்த கிருபை நிமித்தம், உம்முடைய மிகுந்த இரக்கத்தின் நிமித்தம் உம்முடைய ஆலயத்திற்குள்ள பிரவேசித்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஒருவரும் ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லாமல் உம்முடைய சமூகத்தில் பிரவேசிக்க முடியாதப்பா. எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய சக்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எங்களுடைய ஞானத்தினால் அல்ல. தேவனே, உம்முடைய மிகுந்த கிருபை நிமித்தம் எங்களை பிரவேசிக்க செய்தீரே. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக ஏற்ற வேளையில சகாயம் செய்யும்படிக்கு தேவனே, அந்த கிருபாசன தெண்டையில கிட்டி சேரக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு நீர் கொடுத்தபடினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முன்னே தூரமாக இருந்தோம், உம்முடைய காணியாட்சிக்கு தூரமாக இருந்தோம், வாக்குத்தத்தங்களுக்கு தூரமாக இருந்தோம். தேவனே, உமக்கு தூரமாக இருந்த எங்களை உம்முடைய இரத்தத்தினால் எங்களை சமீபமாக்கினவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை சமீபமாக்கினவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை சமீபமாக்கினவரே. ஆபேலுடைய இரத்தனும் பேசினதை பார்க்கிறோம். எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசின உம்முடைய இரத்தத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய அருமையான உம்முடைய தாசனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாய்களை திறந்து அருமையான தேவ ஊழியருக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய சபைக்காக, தேவன் கொடுத்த மந்தைகளுக்காக, தேவன் அவர் மேல வைத்திருக்கிற உன்னதமான திட்டத்துக்காக எல்லா வாய்களை திறந்து நீர் எவர்களை ஆசீர்வதிக்கையோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே. லேக்ரா மௌ சந்தரியா மௌதரி பி கட ஹதுரி பி சந்துர பௌதன மனஹந்துரியா. உம்முடைய தாசனை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் நீங்க கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நோக்கம் இல்லாமல் ஒன்றும் ஆண்டவரே நிறைவேறுவதில்லை அப்பா. உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாகவே நீர் சுகபத்திரமா இந்த காலை வேளையில, இந்த மத்தியான வேளையில கொண்டு வந்த கிருபைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தை கர்த்தர் மறைத்துக் கொள்வீராக, உன்னதமானவருடைய சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளாய் மறைத்துக் கொள்வீராக. அம்பரா துணியில மறைக்கப்பட்ட அம்புகளாய் நீர் மறைத்துக் கொள்வீராக. உம்முடைய கைகளிலே ஆண்டவரே எந்திரங்களாக, கூர்மையான எந்திரமாக சத்துருடைய ஆண்டவரே அவனுடைய தந்திரங்களை, அவனுடைய சூழ்ச்சிகளை இந்த கடைசி நாட்களிலே தேவனே உம்முடைய தாசன் மூலமாக நீங்க வெளியரங்கமாக ஆண்டவரே நீங்க எங்களோடு வெளிப்படுகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்க தெய்வமே, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து தேவனே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். தேவனே அவங்க சபையை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அவங்க எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். நீர் கொடுத்த ஆண்டவரே அப்பா ஆத்துமாக்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவன் அவர்கள் மேல வைத்த திட்டம், தேவன் அவர்கள் மேல வைத்த தரிசனம், தேவன் அவர்கள் மேல வைத்த நோக்கங்கள், தேவ சித்தம், தேவனே இந்த பூமியில கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் கர்த்தர் நேர்த்தியாய் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து கொடுக்க போகிறதற்காக உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆயுஷ் நாட்களை நீட்டி கொடுங்கப்பா, ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுங்க ராஜா. உம்முடைய தாசனுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுப்பீராக. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், இயலாமையிலும் ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே, என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னாலே உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தி ஆகும் என்று நீதிமொழி 9:11 சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய தாசன் மேல் அதை நீங்க நிறைவேற்றுகிறதற்காக சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இன்னும் அநேக நாட்கள் இந்த பூமியில வாழ்ந்து தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை ஆண்டவரே நிறைவேற்ற கர்த்தர் நீங்க ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்கிறதற்காக
கொடுக்கிறதற்காய் சோத்துறோம். உடன் ஆரோனையும் ஊரையும் கொடுக்கிறதற்காக சோத்துறோம். இன்னும் அநேக பணிவிடைக்காரர்களை கத்தர் கொடுக்கிறதற்காய் சோத்துறோம் ஆண்டவரே. தாங்கி பிடிக்கிற ஆண்டவரே அப்பா தேவ மனுஷர்களை தேவ ஊழியர்களை கொடுக்கிறதற்காய் சோத்துறோம். கத்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய தாசனை கொண்டு பலத்த காரியங்களை இன்னும் செய்யப்படாதவைகளை ஆண்டவரே இந்த பூமியிலே அவர் இருக்கிற நாள் வரைக்கும் பயங்கரமான காரியங்களை நீர் செய்து முடிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகனே ஆண்டவரே இந்த யூகே பட்டணத்தில் இருக்கிற வரைக்கும் எந்தெந்த இடங்களுக்கு நீங்க கொண்டு போய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவரே நேர்த்தியாய் ஒழுங்கு கிரகமாய் கர்த்தர் செய்து முடித்து இந்த பூமியில் ஆண்டவரே இந்த தேசத்தில் அவங்க செய்து முடிக்கக்கூடிய காரியங்கள், செய்து முடிக்கக்கூடிய ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கூட இருந்து நடத்துவீராக. கர்த்தர் கூட இருந்து நடத்துவீராக. உம்முடைய சமூகம் முன்னே சென்று கோளரான வழிகளை செவ்வைப்படுத்தி முன்னே சென்று பின்னே காக்கிற தேவன் கூட இருந்து நடத்துவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இதோ கட்டளை பெற்றேன், உம்மாலே நாங்கள் கட்டளை பெற்றிருக்கிறபடினாலே உம்முடைய ஆண்டவரே தாசனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணில இயேசு கிறிஸ்துவனுடைய குடும்பமாக நாங்கள் சபையாய் நாங்கள் ஆண்டவரே மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு பேசுவீராக. இந்த நாளில் எங்களோடு பேசுவீராக. தனிப்பட்ட நபரோடு பேசுவீர், குடும்பத்தோடு பேசுவீர், சிறு பிள்ளைகளோடு பேசுவீர், வாலிபரோடு பேசுவீர், வயதானவர்களோடு பேசுவீர், சபையோடு பேசுவீர். தேவனே நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் பிழைக்கத்தக்கதாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஐயா. இந்த நாளில் நாங்கள் பிழைக்க, எங்களுடைய ஆத்துமா பிழைக்க, எங்களுடைய ஆவி பிழைக்க, எங்களுடைய சரீரம் பிழைக்க தேவனே நீர் கொடுத்த ரட்சிப்பு ஈடேறத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுங்கப்பா. நாங்கள் காத்திருக்கிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி, உமது பாதபடியில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் பேசுவீர், கர்த்தர் பேசுவீர், கர்த்தர் பேசுவீர், கர்த்தர் பேசுவீர். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய தாசனை கர்த்தர் இந்த நாளில் 3 நாட்களாக ஃப்ரைடே நைட் வந்து சாட்டர்டே நேற்று முழுவதும் இன்றைய நாளிலும் இந்த இடத்துல கூட்டிகள் வந்தது ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் ஒரு இந்த ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய தாசனோட ஒரு ஊழியக்காரனோட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இது தொடர்ந்து தொடரும். எங்களுக்கு விருப்பம் ஆண்டவர் சித்தம் பண்ண ஒவ்வொரு வருஷமும் வர வேண்டும். கர்த்தர் வழிகளை திறப்பாராக. ஆமென். நாங்கள் விசேஷமாய் கண்ணதாசன் பாசலுக்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு தேவனுடைய ஊழியக்காரனை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் நேற்றைய நாளிலும் ஆசீர்வாதம். எங்களுடைய வீட்டில் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜனங்களோட அவருடைய வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லுகிறது. ஆமென். வெளிச்சத்திலே நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். இந்த நாளிலும் உங்களோடு நிச்சயமாய் பேசுவார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். பவுலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கமாலியருடைய பாதத்தில் இருந்து கற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல் சகோதரனுடைய சாட்சிகள் கேட்டிருக்கிறோம். ரபியுடைய பாதத்தில் இருந்து கற்றுக் கொடுத்து உலகத்தில் எல்லா தேசங்களுக்கும் கொண்டு போய் கொண்டிருக்கிற ஒரு தேவனால் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாம் அப்பா உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்படுவதாக. உங்கள் வறண்ட காலங்கள் எல்லாம் செழிப்பாக்கப்படுவதாக. நீங்கள் இதுவரை கண்ட எகிப்தியரை இனி காணாதிருப்பீர்களாக.
இதுவரைக்கும் உங்கள் முன்பாக போராடினவர்கள் எல்லாம் உங்கள் முன்பாக இல்பொருளாவார்களாக. ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் துரத்தப்படுவார்களாக. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சரி, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போகலாம். யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 17 22 21 வரைக்கும். ஜோசுவா சாப்டர் 2 from the verse 1 through 21. என் மனைவி எப்சிபா வாசிப்பாங்க. அவங்க என் கூட வந்திருக்காங்க. அவர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் ஆகுறாங்க. அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பகுதியை தான் நம்ம தியானிக்க போகிறோம். சரி, நான் பாஸ்டர் சசி அவர்களுக்காக ஆண்டவராக இயேசுக்கா நான் நன்றி சொல்கிறேன். அப்பாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நீண்ட காலமாக இந்த பகுதியில் வந்து ஒரு ஊழியத்தை ஸ்தாபித்து தன்னால் இயன்ற மட்டும் ஆண்டவருக்கு காரியங்களை நடப்பிக்கிறாங்க. தேவன் தாமே அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அவங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் கண்ணதாசன் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பாஸ்டர் ஜூட் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பிரதர் பிரவீன் ஸ்வீட்டா ரொம்ப அழகாக ஒர்ஷிப் பண்ணுறா. இப்போ தான்ப்பா ஸ்வீட்டாவுக்காக பிரவீனுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாட்கள் எங்களை ரொம்ப அன்பாக உபசரித்து ஹோஸ்ட் பண்ணாங்க. அவர்களுக்காக நான் மனதார நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் கண்ணதாசன் அவங்க தான் தொடர்பு கொண்டு எப்படியாவது எங்கள் சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்தியாவில் இருக்கிற போதே பேசி இந்த நாட்களை முன்குறித்தாங்க. அதுக்காக இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 21 வரைக்கும். இந்த பகுதி நீங்கள் வாசித்து நீண்ட நாள் ஆயிருக்கலாம். ஸோ ஒரு முறை அதை வாசித்து விடலாம், பிறகு நம்ம அதை தியானிக்கலாம். சரியா? வாசிங்க, பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு மைக் இருக்குமா? மைக் இருந்த விசில் வருமா? கொடுத்துருக்காங்களா? ஓகே. மைக் ஆன் ஆகலையா? அந்த மைக் ஆன் ஆயிடுச்சு. அப்படி ஜோஷுவா ப்ளீஸ். தேங்க்யூ. நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, அவங்களுடைய வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்கள் ஆகிய சீஹோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும்
கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால், அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வருமட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றமில்லை. உன்னோடைய வீட்டில் இருக்கிற எவன் மேல் ஆகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயே ஆனால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆகக்கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். தேங்க்யூ. மற்றொரு வசனம் மத்தேயு புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 4-5 வசனங்கள். மேத்யூ சாப்டர் 1 verses 4 and 5. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆராம் அமினதாப்பை பெற்றான். அமினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். சரி, இந்த பேர்களை மட்டும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிறேங்க. அம்மினதாப்பின் குமாரன் நகசோன். சொல்லுங்க, அம்மினதாப்பின் குமாரன் யாரு? சகச்சு சொல்லுங்க. அம்மினதாப்பின் குமாரன் யாரு? நகசோன். நகசோனின் குமாரன் சல்மோன். சொல்லுங்க, நகசோனின் குமாரன் யாரு? சல்மோன். வெரி குட், வெரி குட், சூப்பர். சல்மோன் ராகாப்பை திருமணம் செய்தார். சொல்லுங்க, சல்மோன் யாரை திருமணம் செய்தாரு? ராகாப்பை திருமணம் செய்தார். இதை மட்டும் நினைவில் வச்சுக்கிறீங்க. ஒரே ஒரு ரிப்பீட் பண்ணிடலாமா? அம்மினதாப்பின் குமாரன் யாரு? நகசோன். வெரி குட். நகசோனுடைய குமாரன் யாரு? சல்மோன். வெல்டன், வெல்டன். சல்மோன் யாரை திருமணம் செஞ்சாரு? ராகாப்பை திருமணம். சரி, வெரி குட், சூப்பர். இப்போ இந்த ராகாப்பினுடைய சம்பவத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இதை நான் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். நீண்ட நாட்களாக இருந்திருக்கோம் நீங்கள் வாசித்து, அதனால தான் நம்ம அதை வாசிக்க வேண்டியதாயிடுச்சு. சரி, இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிங்க, கொஞ்சம் நேரம். அப்போ தான் இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து இதை கவனிக்கும்படி ஆவியான உங்களுக்கு உதவி செய்வாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து பயணம் செஞ்சு வர்றாங்க. நேராக அவங்க எங்கே வந்துட்டாங்கன்னா, முதல்ல மோசே அவர்களை நடத்துகிறார். பிறகு யோசுவா அவர்களை நடத்துகிறார். அவங்க கானானுக்கு, அதாவது யோர்தானுக்கு இக்கரையில், யோர்தானை கடந்தால் கானானுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ யோர்தானுக்கு இக்கரையில் அவர்கள் வந்து விட்டார்கள். இப்போ அவங்க யோசுவா என்ன செய்கிறாருன்னா, 2 வேவுகாரரை அனுப்பி வைக்கிறார். 2 ஸ்பைஸை அவர் என்ன செய்கிறாரு? அவர் வந்து அனுப்பி வைக்கிறார். அந்த 2 ஸ்பைஸும் போய் ஜெரிக்கோ சிட்டியை வேவு பார்க்கிறார்கள். நம்ம அதிலிருந்து துவக்கலாம். இந்த எரிக்கோ பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்றால், கானான் தேசத்தில் அந்த காலத்தில் ராஜதானி பட்டணங்கள்னு சொல்லுவாங்கள்ல, காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்.
இன்னைக்கு எப்படி இங்கிலாந்து தேசத்தில் லண்டன் ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி, மான்செஸ்டர் ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி, நியூயார்க் அல்லது இந்தியாவில் டெல்லி, மும்பை, பெங்களூர் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், சென்னை, இதெல்லாம் காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ். அதை போல் இந்த கானான் இருக்குல்ல, அதுவும் ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி, பெரிய பட்டணம். எந்த அளவுக்குன்னா கானான் நாட்டிலேயே த லேண்ட் ஆஃப் கேனானில் அதுதான் மிகப்பெரிய பட்டணம். அந்த தேசத்துக்கே ஒரு தலைநகரம் போல இருந்துச்சு இந்த எரிகோ பட்டணம். எரிகோ பட்டணத்தை பிடித்து விட்டால் தேசத்தையே பிடிச்சதுக்கு சமம். அப்படி அவ்வளவு பெரிய பட்டணம் இந்த எரிகோ பட்டணம். எரிகோ பட்டணத்தினுடைய அந்த கோட்டை சுவர் இருக்குல்ல, வால், சுற்றுச்சுவர் இருக்குல்ல, காம்பவுண்ட் வால், அந்த வாலுடைய ஹெயிட் மட்டும் 90 முழம், அதாவது மன்னிக்கணும் 60 முழம், அதாவது 60 கியூபிட்ஸ் கரெக்டாக சொன்னால், ஃபீட் கணக்கில் சொன்னால் 90 ஃபீட் ஹெயிட், 90 அடி டால் இந்த இந்த எரிகோ பட்டணத்தினுடைய மதில் சுவர். அவ்வளவு பெரிய மதில் சுவர் இருந்துச்சு. அந்த எரிகோ பட்டணத்துடைய காம்பவுண்டு உயரம் தான் 90 ஃபீட்டு ஹெயிட்டு. அப்படியே வித்து எவ்வளவு தான், அகலம் எவ்வளவுன்னா, நம்ம ஊர்லலாம் ஒரு காம்பவுண்டு வச்சோம்னா எவ்வளோ வைப்போம், ஒரு அடி அகலம் இருக்கும், அவ்வளோதானே இருக்கும். இப்போ இந்த சுவரே பார்த்தோம்னா எவ்வளோ தான் இருக்கும், ஒரு 3/4 அடி, ஒரு 1 ஃபீட் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் அந்த அகலம். ஆனால் எரிகோ பட்டணத்துடைய அந்த அலங்கம் இருக்குல்ல, கோட்டை சுவர், மதில் சுவர், அதனுடைய சுற்றுச்சுவல், அந்த வால் மட்டும் எவ்வளவு அகலம்னா 10 ரதங்களை, சேரியற்ற அது மேலே ஒரே நேரத்தில் ஓட்டிட்டு போக முடியுமா? 10 சேரியட்ஸை, அதாவது எப்படி சொல்கிறது, 10 கார்னு வச்சுக்கிறீங்களேன். நீங்கள் மோட்டார் வேலாம் போகும்போது பார்த்துருக்கீங்களே, இங்கிட்டு 4 லேன் இருக்குது, இந்த பக்கம் எத்தனை லேன் இருக்குது, 4 லேன் இருக்குது. சில இடத்துல 5 இருக்கா, 5 லேன், இந்த பக்கம் இந்த சைடில் 5, இந்த சைடில் 5, 10 லேன் உள்ள ஒரு இடத்துல 10 கார் ஒரே மாதிரி, அதாவது 1 by 1 இல்லை, சைட் பை சைடா, அங்கே ஒரு கார், அடுத்த ஒரு கார், அடுத்த ஒரு கார், அடுத்த ஒரு கார், அடுத்த ஒரு கார், 10 காரை நிறுத்தி ஒரே நேரத்தில் ஓட்டிட்டு போனால் எப்படி இருக்கும்? அதை மாதிரி எரிகோ பட்டணத்துடைய சுவரில் 10 ரதங்களை ஒன்றா நிறுத்தி ஓட்டிட்டு போக முடியுமா? அவ்வளவு பிரம்மாண்டமான கோட்டை சுவர் இந்த எரிகோவின் சுவர். யாராலும் இடிக்க முடியாது, யாராலும் பிடிக்க முடியாது என்று அந்த நாட்களில் மார்தட்டி கொள்ளப்பட்ட, பெருமையாய் பேசப்பட்ட ஒரு பட்டணம் இந்த எரிகோ பட்டணம். சரியா? இப்போ இந்த எரிகோ பட்டணத்தினுடைய மன்னனும் மக்களும் எப்படிப்பட்டவர்கள்னா, மிகுந்த பாவ வாழ்க்கையிலே ஊறி திளைத்தவர்கள், மிகுந்த பாவத்தில் ஊறி திளைச்சவங்க. அதாவது எந்த அளவுக்குன்னா, மாம்ச இச்சைகளில் இவர்கள் ஊறி திளைத்தவர்கள். எந்த அளவுக்குன்னா, இவர்கள் தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு மிருகங்களை கூட இவர்கள் விட்டு வைத்தது கிடையாது. அதனால இவர்களுக்குள்ள, இந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள ஏராளமான வியாதிகள் பரவி இருந்துச்சு, ஏராளமான டிசீசஸ் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த எரிகோ பட்டணத்தில் எதையுமே தொடாத, யாரையும் உயிரோட வச்சிடாத. இந்த எரிகோ பட்டணத்தில் ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் யாருக்கும் உன் கண் இரக்கம் காட்டக்கூடாது. இந்த எரிகோ பட்டணத்தினுடைய இருக்கிற யாருக்கு நீ இரக்கம் காட்டாத. நாசியில சுவாசம் உள்ள ஒன்றையும் விட்டுறாத. நாசியில சுவாசம் உள்ள ஒன்றை என்ன செய்யாத, உயிரோட வைக்காதன்னார். வாசிங்கள உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். டியூட்ரானமி சாப்டர் 7 verses 1 and 2. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர்,
கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவங்களுக்கு இரக்கம் காட்டாத அப்படின்னு சொன்ன, அவங்களுக்கு என்ன காட்டாத? இரக்கம் காட்டாத. அடுத்து அதே அதிகாரத்தில் 16வது வசனம், டியூட்ரானமி சாப்டர் 7 verse 16. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் அவர்களுக்கு இரங்காதிருப்பதாக அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக, அது உனக்கு கண்ணியாயிருக்கும். அப்ப அவங்களுக்கு யாருக்கு நீ இரக்கம் காட்டாத? டியூட்ரானமி சாப்டர் 20 verse 16. இதை ரொட்டேட்டில் வைக்கிறீங்களா? அந்த ஜனங்களுக்கு போயிட்டு வரட்டும், சும்மா வரட்டும். சின்னதானா? ஓகே, சும்மா ரொட்டேட் இருந்தால் ரொட்டேட் வைங்க. முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன். சரி, உபாகம் 20:16 வைங்க. 16:17 டியூட்ரானமி சாப்டர் 20 verse 16 and 17. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ளது ஒன்றையும் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். அப்ப ஆண்டவர், நல்லா கவனிங்க, ஆண்டவர் எரிகோ பட்டணத்து மக்கள்ல ஏன் இவ்வளவு கடுமையா சங்காரம் பண்ண சொன்னார்? சில பேர்லாம் சொல்றாங்க, பாருங்க ஆண்டவர் வந்து எல்லாரையும் கொல்ல சொல்றாரு, அன்பான கடவுள் தானே, அவர் ஏன் கொலை செய்ய சொல்லணும்? யாரையும் சின்னவங்க பெரியவங்க யாரையுமே என்ன செய்யாத, உயிரோட வைக்காதன்னு சொல்லியிருக்காரு, அப்படிப்பட்ட கடவுளா இயேசு அப்படின்னு கேட்குறாங்க. உண்மை என்னன்னா, ஆண்டவர் ஏன் இந்த பட்டணங்களில் மட்டும் யாரையும் உயிரோட வைக்காதன்னு சொன்னார்னா, இவர்களுக்குள்ள ஏராளமான வியாதிகள் பரவி இருக்கிறது. இவங்களை உயிரோட விட்டா இந்த வியாதி என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் அது ஸ்ப்ரெட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும், பரவ ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த எரிகோ பட்டணத்து ஜனங்களில் யாரையும் என்ன செஞ்சிடாத, உயிரோட வைக்காத, நாசியில சுவாசம் உள்ளது ஒன்றை என்ன செஞ்சிடாத, விட்டு வச்சு. ஆண்டவர் எதை செய்தாலும் தம்முடைய ஜனங்களின் நன்மைக்காக தான் செய்கிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லையா? அவர் என்ன செஞ்சாலும் நம்முடைய ஜனங்களுடைய நன்மைக்காக தான் செய்வார். எத்தனை பேர் செய்ய முடியும்? அவர் வந்து ஒரு காரியத்தை செய்கிறார்னா அதில் நீதி, கண்டிப்பாக அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நியாயாதிபதி கிடையாது, என்ன உள்ள நியாயாதிபதி? நீதியுள்ள நியாயாதிபதி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அப்ப எரிகோ பட்டணம், நல்லா கவனிங்க, எரிகோ பட்டணம் ராஜதானி பட்டணம், காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அதில் இருக்கிற ஜனங்கள் பாவத்தில் வாழ்கிறார்கள். அவர்கள் அழிக்கப்பட வேண்டிய ஜனங்கள். தேவனுடைய பார்வையில் கம்ப்ளீட்லி அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லிட்டார். சரியா? சரி, இப்போ இந்த எரிகோ பட்டணத்தில் ஒரு ஸ்திரீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் பேரு ராகாப். அவள் பேர் என்ன? ராகாப். யூத பாரம்பரியம் இப்படி சொல்லுகிறது, 10 வயதிலேயே அவள் இந்த தவறான பாதைக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறாள். 10 வயதிலேயே ராகாப்புடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, ராகாப் இந்த வாழ்க்கையை விரும்பி தெரிவு செய்யலை. அவள் கட்டாயத்தின் அடிப்படையில், மன்னனும் மக்களும் அவளை கட்டாயப்படுத்துகிறார்கள். அதாவது வேதத்தில் நிறைய ஸ்திரீகள் சௌந்தரியவதிகள் இருந்திருக்காங்க. அதில் 4 ஸ்திரீகள் மிகுந்த சௌந்தரியவதிகளாய் கருதப்படுகிறாங்க. ஆபிரகாமின் மனைவியாக இருந்த சாராள், அவங்க பேரழகு கொண்டவர்கள். அடுத்து தாவீதின் மனைவியாகிய அபிகாயில், அவங்க பேரழகு மிக்கவள். அடுத்தது எஸ்தர், அவங்க பேரழகு கொண்டவங்க. அடுத்து இந்த ரேகாப், இவங்க பேரழகு கொண்டவங்க. இந்த 4 ஸ்திரீகளும் மிகுந்த அழகுள், மற்ற நிறைய அழகுள்ள சௌந்தரிய ஸ்திரீகள் இருக்காங்க, அதில் இவங்க மிகுந்த சௌந்தரியவதிகளாய் கருதப்படுறாங்க. இப்போ இந்த ராகாப் அவளுடைய அழகின் நிமித்தம்
எரிக்கோ மன்னனும் அந்த மக்களும் சேர்ந்து அவளை தவறான பாதைக்கு கொண்டு போயிட்டாங்க, கட்டாயத்தின் அடிப்படையில். அதாவது எரிக்கோவில் அந்த கானானிய தெய்வங்கள் இருக்கும்ல, விக்கிரக தெய்வங்கள், ஐடல் வர்ஷிப் பண்ணுவாங்கல்ல, அந்த ஐடல் வர்ஷிப்பில் இப்படிப்பட்ட இப்படியாக பெண்களை கொண்டு போய் இந்த தவறான பாதைக்கு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க அர்ப்பணித்து விடுவதுண்டு. இந்த பழக்கம் இந்தியாவிலலாம் இருந்துச்சு முன்னாடி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவதாசி முறைன்னு சொல்லுவாங்க. ஐடல் வர்ஷிப்புக்காக இளம் பிள்ளைகளை கொண்டு போய் என்ன செஞ்சுட்டு வந்துடுவாங்க, கோயிலில் பொட்டு கட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க, கொண்டு போய் டெடிகேட் பண்ணி விட்டுட்டு வந்துடுவாங்க. இது அவங்க விரும்பி தெரிவு செய்யல, கட்டாயத்தின் அடிப்படையில் அந்த பெண்கள் இப்படி இது வந்து கானானியர்களுடைய வழக்கம். பிரிட்டிஷ்காரங்க வந்து தான் இந்தியா வந்த பிறகு தான் இந்த முறை தப்புன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை பான் பண்ணாங்களே ஒழிய, அதுக்கு முன்னாடிலாம் இந்த வழக்கம் இருந்துச்சு. இந்தியாவிலேயே இந்த கானானிய முறைமை இருந்துச்சு. இந்த கானானியர்கள் என்ன செய்வாங்கன்னா, அழகான பெண்களை எடுத்துக்கொண்டு போய் விக்கிரக கோவிலில் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை நடப்பிப்பதற்காக அவங்கள வச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த ராகாப்பும் இப்படி இவளுடைய வாழ்க்கை 10 வயதிலேயே சின்ன பின்னமாக்கப்பட்டு விட்டது. யோசிச்சு பாருங்க. இனிமே ராகாப்புக்கு என்று சொல்லி ஒரு வாழ்க்கை கிடையாது, ராகாப்புக்கு என்று சொல்லி ஒரு எதிர்காலம் கிடையாது. அதுதான் ராகாப்பினுடைய சூழ்நிலை. சரியா? அழிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் மத்தியில் இந்த ராகாப் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எந்த சூழ்நிலையிலும் அவள், அந்த பட்டணம் வந்து அழிக்கப்பட போகிற பட்டணம், அதன் மத்தியில் இவள் வாழ்கிறாள். 10 வயதிலே தவறான பாதைக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறாள். வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் தனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்று எண்ணுவதற்கு வாய்ப்பே கிடையாத ஒரு சூழ்நிலை. சரியா? இப்ப அவள் கர்த்தரை குறித்து கேள்விப்படுகிறாள். அவள் அப்படிதான் சொல்றா, கேள்விப்பட்டோம் அப்படிதான் சொல்றா. இப்ப ராகாப் கர்த்தராகிய தேவனை குறித்து, யெகோவா தெய்வத்தை குறித்து அவ கேள்விப்படுறா. அப்ப கர்த்தர் மேல அவள் விசுவாசம் வைக்கிறா. சொல்லுங்க, கர்த்தர் மேல என்ன வைக்கிறா? அவள் சொல்றா, அவளுக்கு கர்த்தர் மேல விசுவாசம் வருகிறது. விக்கிரக ஆராதனையை நான் செய்ய மாட்டேன், இனிமே இந்த பாவ காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த பாவத்திலிருந்து அவள் மனம் திரும்புகிறாள். நாங்களுக்கு பின்னாடி வரிசையா சொல்ல புரியும். ராகாப் விக்கிரக ஆராதனையிலிருந்தோ அதுவரைக்கும் தான் செய்து வந்த அந்த பாவத்திலிருந்தோ அவள் மனம் திரும்புகிறாள். அவள் சொல்றாள், மேலே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனானவர். விக்கிரகம் தெய்வம் அல்ல, சிலைகள் தெய்வம் அல்ல, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவள் விசுவாசம் வைக்கிறாள். சொல்லுங்க, என்ன வைக்கிறா? விசுவாசம் வச்சா. நேர மன்னன்ட்டையும் அந்த மக்களிடத்துல போய் சொல்லுகிறார், நான் இனிமே இந்த கானானிய தெய்வங்களை வணங்கப் போவதில்லை, இவைகள் வெறும் விக்கிரகங்கள் மட்டும்தான். நான் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவர்தான் ஜீவனுள்ள தேவன், உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனானவர்னு நான் நம்புறேன், அவரைத்தான் நான் விசுவாசிக்கிறேன். இனிமே இந்த பாவ காரியத்தை செய்ய முடியாதுன்னு மறுத்து விடுகிறாள். தன் பாவத்திலிருந்து முதல்ல விசுவாசம் வைக்கிறாள், அடுத்து தன் பாவத்திலிருந்து என்ன செய்கிறாள்? மனம் திரும்புகிறாள். எரிக்கோ மன்னனும் மக்களும் அவளை த்ரெட்டன் பண்றாங்க, அதெல்லாம் முடியாது, நீ இந்த பாவத்தை செய்தாக வேண்டும், இந்த காரியத்திற்கு நீ உடன்பட்டாக வேண்டும். அவர்கள் அவளை வற்புறுத்துறாங்க, கட்டாயப்படுத்துறாங்க. அவள் சொல்லிட்டா, இல்லை முடியாது, விக்கிரகம் தெய்வம் அல்ல, யெகோவா ஒருத்தர் தான் தெய்வம், கர்த்தர் ஒருத்தர் தான் தெய்வம்னு சொல்லி அவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறேன். நான் இனி விக்கிரகத்தையும் வணங்க மாட்டேன், இந்த விக்கிரக கோவில்களில் நடைபெறுகிற இந்த பாவ காரியங்களுக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், உடன்பட மாட்டேன்னு சொல்லி மறுத்து விட்டாள். எரிக்கோ மன்னன் அவளை பார்த்து சொல்றான், நீ இந்த பாவத்தை செய்யலைனா உன்னைய கொண்டு போய் நாங்கள் வாலில் குடி வச்சிருவோம், அலங்கத்தில் குடி வச்சிருவோம். உனக்கு பட்டணத்தில் இடம் கிடையாது, சிட்டிக்குள்ள உனக்கு இடம் கிடையாது. உன்னை கொண்டு போய் எங்கே நாங்கள் குடி வச்சிருவோம்னா அந்த 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 பட்டணத்துடைய அலங்கருக்குள்ள கோட்டை சுவர், அந்த கோட்டை சுவரில் கொண்டு போய் உன்னை குடி வச்சிருவோம். யாருமே கோட்டை சுவரில் குடியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி எல்லாம் அப்போ பாதுகாப்பு கிடையாது. அடிக்கடி கொள்ளையர்கள் என்ன செய்வாங்கன்னா,
அந்த பட்டணங்கள் மேலே படையெடுத்து வருவாங்க. அவங்க அந்த கோட்டை சுவர் மேலே கயிறுகளை போட்டு அது மேலே என்ன செய்வாங்க, ஏறி வருவாங்க. ஏறி வந்து அந்த கோட்டை சுவரில் யாராவது இருந்தால் அவங்கள கொன்று அவங்களுடைய உடைமையில எடுத்துக்கிடுவாங்க. அந்த கோட்டைக்கு உள்ளே இறங்குவாங்க, உள்பகுதியில் இறங்குவாங்க, பட்டணத்துக்குள்ளே இறங்குவாங்க. அந்த கோட்டை சுவருக்கு பக்கத்தில் நெருக்கமாக யாராவது குடியிருந்தாங்கன்னா அவங்களையெல்லாம் கொன்று போட்டுட்டு அவங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. ஸோ இந்த கொள்ளையர்களை இன்றைக்குமே நீங்கள் நார்த் இந்தியாவிலலாம் என்ன செய்ய முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது தானே, தனியாக என்ன செய்ய முடியாது, எங்கேயும் போலீஸே உங்களை ட்ராவல் பண்ண விடாது. இரவுலலாம் உங்களை ட்ராவல் பண்ண விட மாட்டாங்க. கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு பகலில் ட்ராவல் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போவே இப்படி இருந்துச்சுன்னா கற்காலத்துலலாம் எப்படி இருந்திருக்கும், ஸ்டோன் ஏஜ்லலாம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இல்லை அப்போ அவ்வளவு கடுமையான காலம் அந்த காலங்கள் இருந்துச்சு. அப்போ இந்த யாருமே அலங்கத்தில் போய் குடி இருக்கவே மாட்டாங்க. இந்த மன்னன் என்ன செய்வான்னா, யாரையாவது கொல்லணும், அவங்க சாகணும்னு விரும்புகிறா, ஆனால் சட்டத்தின்படி அவங்கள கொல்ல முடியாது அப்படின்னா என்ன செய்யறது, நேராக கொண்டு போய் அலங்கத்தில் குடி வச்சிருது. தாவீது வந்து உரியாவை கொண்டு போய் அந்த படையின் முன்னணியில் நிறுத்தினால, அதை போல் இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த எரிக்கோ மன்னன் என்ன செய்வான்னா, யாரையாவது கொலை செய்யணும்னா நேராக அவங்கள கொண்டு போய் எங்கே குடி வச்சிருவான், அலங்கத்தில் குடி வச்சிருவான். ஏன், எந்த இரவிலும் கொள்ளையர்கள் வரலாம், கொலை செய்யப்படலாம் என்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ எரிக்கோ மன்னன் சொல்கிறான் ரேகாப்பை பார்த்து, ரேகாப் நீ இந்த காரியத்துக்கு உடன்படணும், இல்லை உன்னை கொண்டு போய் அலங்கத்தில் வச்சிருவேன். அவ சொல்லிட்டா, நான் செத்தாலும் சாவேனை ஒழிய இனி இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், விக்கிரகத்தை வணங்க மாட்டேன், இந்த பாவத்திற்கு உடன்பட மாட்டேன்னு சொல்லிட்டான். எரிக்கோ மன்னன் அவளை கொண்டு போய் அலங்கத்திலே குடி வைத்து விட்டான். 2வது அதிகாரம் யோசுவா 2வது அதிகாரம் 15வது வசனம். ஜோசுவா சாப்டர் 2 வெர்ஸ் 15. யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அந்த வார்த்தையை கவனிங்க, அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். 2 முறை ஆவியானவர் அதை அழுத்தி எழுதுறார் பாருங்க, இல்லையா? 2 முறை அது அதாவது அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அதுலேயே நமக்கு இன்ஃபர்மேஷன் என்ன செஞ்சிருச்சு, ஃபுல்லாக கிடச்சிருச்சு. ஆனாலும் திருப்பி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறார். பொதுவாக பைபிளில் ஒரு இன்ஃபர்மேஷனை எழுதுறதே பெருசு, இல்லையா? அதை 2 முறை திருப்பி எழுதுறாரு பாருங்க. அவள் அலங்கத்திலே குடியிருந்தாள். பைபிளில் வேற யாருமே அலங்கத்தில் குடி வைக்கப்பட்டது கிடையாது. அப்படி வாசிச்சிருக்கீங்களா எங்கேயாவது? யாராவது பைபிள் அலங்கத்தில் குடியிருந்ததை வாசிச்சிருக்கீங்களா? யாருமே குடியிருந்ததில்லை. அப்போ ஏன் இவ கொண்டு போய் அலங்கத்தில் குடி வைக்கப்படு? இப்படி நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஸ்திரீகளை என்ன செய்வாங்க, பட்டணத்துக்கு நடுவில் விக்கிரக கோவிலில் தானே குடி வச்சிருப்பாங்க. அதை சுற்றிலும் தானே, அந்த விக்கிரக கோவிலை சுற்றிலும் தானே இப்படிப்பட்ட ஸ்திரீகளை குடி வைப்பாங்க, இல்லையா? நம்ம ஊர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த கோவிலை சுற்றி இப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்கு வீடுகள்லாம் கட்டி வச்சுருந்துருப்பாங்க. அக்ரஹாரம் சொல்லுவாங்கல்ல, சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள்லாம் குடி வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர், சிதம்பரம் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த வீடுகள்லாம் இருக்குது. அந்த ஸ்திரீகளை அந்த வீடு அந்த விக்கிரக கோவிலை சுற்றி தான் குடி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இவளை பட்டணத்துக்கு நடுவில் விக்கிரக கோவிலில் குடி வைக்கல, அதுக்கு பக்கத்தில் குடி வைக்கல. இவளை கொண்டு போய் எங்கே குடி வைக்கிறாங்க, அலங்கத்தில் கொண்டு போய் கோட்டை சுவரில் கொண்டு போய் குடி வச்சிட்டாங்க. எதற்காக? எந்த இரவிலும் கொள்ளையர்கள் வரலாம், கொலை செய்யப்படலாம் என்கிற ஒரு சிச்சுவேஷன். ஆனால் ராகாப் சொல்லிட்டா, நான் செத்தாலும் சாவேனை ஒழிய இந்த காரியத்தை நான் செய்ய, 2 காரியம், விக்கிரகத்தையும் நான் வணங்க மாட்டேன், விக்கிரக கோவிலில் இந்த பாவத்தையும் இனி நான் என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி, இப்போ மன்னன் கேட்குறான், அப்போ எப்படி சாப்பிடுவ, எப்படி நீ பிழைப்ப? அவ சொல்லிட்டா, 100 நூற்றாவது நான் பிழைத்துக் கொள்கிறேன். த்ரெட் வீவிங்கா, நூல் நூற்கிறது, த்ரெட்டை வந்து வீவ் பண்ணி 100 நூற்று நான் பிழைச்சுக்கிறேன். ஆனால் இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டான். சணல் நூலை 100வது நான் பிழைத்துக் கொள்கிறேன். அதனால தான் அவன் வீட்டில் சணல் தட்டைகள் வச்சிருந்தா, சணல் நூலை 100 இருந்தா, அந்த வேவுகாரரை எதில் தான் இறக்கி விடுறா, அந்த சிவப்பு நூல் கயிற்றில் தானே இறக்கி விடுறா. அப்போ அதெல்லாம் அவளே செய்கிற அந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து
நூற்றாவது பிழைச்சிக்கிறேன், விக்கிரகத்தை வணங்க முடியாதுன்னு சொல்லிட்டா. இதான் சூழ்நிலை. அவள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இவளுடைய வாழ்க்கையை பாருங்க. 10 வயதில் வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிடுச்சு. இனி எதிர்காலம் ஒன்றுமே கிடையாது. ஃபியூச்சரை யோசித்தா டார்க்கா இருக்கு. என்னமாய் வாழ்க்கை முடியும், எப்படி முடியும், எங்கே போக போகிறோம், என்ன டெஸ்டினேஷன், எதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை போகிறது, எதுவுமே அவளுக்கு தெரியல. எதுவுமே. நாளைக்கு என்ன, இந்த இரவு முடிந்து நாளை காலை விழித்தால் நம்முடைய உயிர் தப்புமான்னு அவளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. நூற்று போய் விற்கணும் இல்லை? இப்போ ஒரு நூலை நூற்கிறான்னு வச்சுக்கிறேங்க. நூலை நூற்று அங்கி செஞ்சிட்டா, சணல் அங்கி செஞ்சிட்டா. அதாவது நூல் நூற்கிற வேலை அவ்வளவு கஷ்டம். சணல் நூலில் யாருமே வேலை செய்ய மாட்டாங்க, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா முதல்ல சணல் தட்டைகளை கொண்டு வரணும். அது அந்த சணல் தட்டைகள் சின்ன சின்ன குச்சியாக இருக்கும், ஃப்ளாக்ஸ் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து ஒன்றா குமிச்சு அதை காய வைப்பாங்க. நிழலில் ஷேடோவில் காய வைக்கணும். சன்லைட் படக்கூடாது. ஷேடோவில் அதை மறைச்சி காய வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த கத்தியை எடுத்து அதை கிழிப்பாங்க. அந்த நைஃப் எடுத்து கிழிச்சாங்கன்னா உள்ளேருந்து அந்த ஃப்ளாக்ஸ் வந்து கெட்டி கெட்டியாக சின்னதாக ஹார்டாக இருக்கும். நம்ம தேங்காய் நார் எப்படி இருக்குது, கோகோனட்டில் அந்த நார் எப்படி ஹார்டாக இருக்குது, அதை போல் ஹார்டாக இருக்கும். அதை எடுத்து ஒன்றா குமிச்சு வச்சு ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்து பிரம்பு எடுத்து உட்காந்து அட்டின்னு அட்டிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கையெல்லாம் அசந்து போகும். வார கணக்கில் மாச கணக்கில் உட்காந்து அடிப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அடிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அந்த சணல் சாஃப்டாக மாறும். எவ்வளவுக்கு எவ்வளவு சாஃப்டாக மாறுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு காஸ்ட்லியாக விற்கும். ஸோ இந்த வேலையை அவ்வளவு சீக்கிரம் யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் அவள் சொல்லிட்டா, இது ரொம்ப கடினமான வேலை, பரவாயில்ல, நான் வந்து ஐடல் வொர்ஷிப் பண்ண முடியாது, நான் வந்து பாவ காரியத்துக்கு உடன்பட முடியாது, நான் செத்தாலும் சாவேனே ஒழிய இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், நூற்றாவது பிழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு நூல் நூற்கிற வேலைக்கு போயிட்டா. அலங்கத்தில் கொண்டு போய் குடி வச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இத்தனை காலம் தங்கள் இச்சைக்காக அவளுடைய வாழ்க்கையை அழித்தவர்கள் இன்றைக்கு அவளுக்கு பட்டணத்தில் இடம் கொடுக்கல. இத்தனை காலம் அவளை வந்து பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த காரியத்துக்கு அவள் முடியாதுன்னு சொன்ன உடனே அவளை கொண்டு போய் எங்கே வச்சுட்டாங்க, அலங்கத்தில். ஏன் அலங்கத்தில் குடி வச்சா எந்த இரவில் வேணால் யார் வரலாம், கொள்ளையர்கள் வரலாம், கொலை செய்யப்படலாம். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த மன்னனும் அந்த மக்களும் இவள் சாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ராகாப் என்ன ஆகட்டும், சாகணும்னு நினைக்கிறாங்க. பட்டணத்தில் இடம் கொடுக்கல, கொண்டு போய் அலங்கத்தில் வச்சுட்டாங்க. குடும்பத்தார், ஈவன் ரேகாப்புடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அவளுக்கு ஹெல்ப் பண்ணல. அவங்க கூட என்ன சொல்லிட்டாங்க, எரிக்கோ மன்னனும் ஜெரிக்கோவுடைய மன்னனும் மக்களும் என்ன சொல்கிறாங்களோ அதை செய், இல்லையா நீ போய் வந்து அலங்கத்தில் குடியிருந்துக்க, நாங்கள் யாரும் உனக்கு துணைக்கு வரமாட்டோம். யாருமே ரேகாப் கூட வரல அலங்கத்துக்கு. ஏன்னா அந்த 2 வேவுகாரரும் சொல்லும்போது சொல்கிறாங்கல்ல, ரேகாப்ட சொல்கிறாங்க, நீ உன்னுடைய குடும்பத்தார், தாய் தகப்பன், சகோதர சகோதரிகள் எல்லாரையும் என்ன செஞ்சிரு, உன் வீட்டில் கொண்டு போய் வச்சிரு. பட்டணத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க யாருக்கு நாங்கள், அவங்க உயிருக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே யார் கூட வரமாட்டேன்ட்டாங்க, ரேகாப் கூட வரமாட்டேன். பட்டணம் அலங்கத்தில் யார் வந்து குடியிருப்பா, நாங்களாம் பட்டணத்துக்குள்ளே இருப்போம், நீ வேணா போய்ச்சா அப்படின்ட்டு விட்டாங்க. சொந்த குடும்பம் கூட, ஓன் ஃபேமிலி கூட இவளுடைய மரணத்தை குறித்து அக்கறையற்று இருக்கிறது இல்லை, சொந்த ஃபேமிலி. இதுதான் ராகாப்புடைய சிச்சுவேஷன். உங்களுக்கு உண்மை தெரியுமா, வேதாகமத்தில் நம்ம வெற்று சுமன் சொல்கிறோம்ல, குணசாலியான ஸ்திரீ சொல்கிறோம்ல, வேதத்தில் வேறு யாரிடத்திலும் சொல்லப்படாத குணசாலியான ஸ்திரீயின் அடையாளங்கள் ராகாப்பினிடத்திலே சொல்லப்படுகிறது. ராகாப் குணசாலியான ஸ்திரீயின் அடையாளத்தை கொண்டிருக்கிறாள். வாசிங்களேன், ஆதியாகமம், மன்னிக்கணும், யோசுவா 2:6 நீதிமொழிகள் வாசிங்க, சாரி, Proverbs chapter 31 verse 13 வாசிங்க. Proverbs chapter 31 verse 13, 31:13. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள்.
அதாவது குணசாலியான ஸ்திரீனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? குணசாலியான ஸ்திரீ சணல் நூலில் வேலை செய்கிறவள். சணல் நூலில் வேலை செய்கிறது குணசாலியான ஸ்திரீனுடைய அடையாளம். அது அவ்வளவு கஷ்டம், வேற யாரும் செய்ய மாட்டாங்க. குணசாலியான ஸ்திரீகள் மட்டும்தான் சணல் நூலில் வேலை செய்வாங்க. அப்போ வேதத்தில் வேற குணசாலியான ஸ்திரீகள் இருந்தாங்க பைபிளில். சாராளு, ரெபேக்காளு, லேயாளு, இவங்கெல்லாம் குணசாலியான ஸ்திரீகள் தான். ஆனால் அவங்க இந்த வேலையை செய்ததாக பைபிள் ரெக்கார்டு இல்லை. குணசாலியான ஸ்திரீயாக சணல் நூலில் வேலை செய்த ஒரே ஆள் பைபிளில் யாரு? ரேகாப். குணசாலியான ஸ்திரீனுடைய அடையாளங்கள் அவரிடத்தில் இருந்துச்சு. இதுதான் வாழ்க்கை சூழல். சரியா? இப்போ இந்த 2 வேவுகாரரை அவங்க அனுப்புகிறாங்க. யோசுவா அவங்க 2 பேரையும் ஏற்றுக்கொள்ளுகிறாள், அவங்கள சுகமாய் அனுப்பி வைக்கிறாள். இதுதான் இங்கே நடந்திருக்கிற சம்பவம். இதை கொஞ்சம் நான் அதில் வேதத்தில் இருக்கிற அந்த அந்த குரோனாலஜிக்கல் அடிப்படையில் நான் அதை இன்டர்பிரட் பண்ணிகிட்டே சொல்கிறேன். கவனிச்சுட்டே வாங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தா குரோனாலஜிக்கல் அடிப்படையில் நான் வரிசையாக சொல்கிறேன். இப்போ மோசே முதலாவது நடத்தி கொண்டு வருகிறார். சாரி, புரியல, கேட்கல எனக்கு. மைக்கில் சொல்லு. யோசிச்சு பாருங்களேன். ராகாப் இதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய அட்மாஸ்பியர். ராகாப் எத்தனை நேரம் சணல் அங்கி செஞ்சுட்டு, சணலை நூற்று அதை அங்கேயே செஞ்சு நேராக கொண்டு போய் தெருவில் நின்று எத்தனை நேரம் விற்றுருப்பா. ஐயா யாராவது இந்த அங்கேயே வாங்கிக்குங்க. எத்தனை பேர் அவளை பழித்து பேசியிருப்பாங்க. ரேகாப் நீலாம் ஒரு ஆளா? நாங்கள் உன்னிட்ட அங்கி வாங்கி நாங்கள் போட்டுக்கிறதா? இந்த அங்கி யார் செஞ்சதுன்னு கேட்டால் ராகாப்ட வாங்கின அங்கி அப்படின்னு நான் சொல்ல முடியுமா வெளியே? எனக்கு அசிங்கம் இல்லை. எத்தனை பேர், எத்தனை முறை அவர் ரோட்டில் நின்று, ஸ்ட்ரீட்டில் நின்று கதறி இருப்பா. ஐயா தயவு செஞ்சு யாராவது இந்த அங்கியை வாங்கிக்கிறங்க, இந்த அங்கியை யாராவது வாங்கிக்கிட்டாதான் இந்த தேசத்தில் எனக்கு பிழைப்பு, நீங்கள் யாராவது வாங்கிக்கிட்டாதான் என்னால் சாப்பிட முடியும், இந்த தேசத்தில் என்னுடைய நான் சர்வை பண்ணணும்னா நீங்கள் இதை வாங்கிக்கிட்டு தான் ஆகணும், தயவு செஞ்சு எனக்கு யாராவது ஹெல்ப். எத்தனை முறை கதறி இருப்பா. எத்தனை பேர் தங்களுடைய நல்ல வீட்டினுடைய ஃபங்க்ஷனுக்கு, விசேஷங்களுக்கெல்லாம் அவளை கூப்பிடாம எத்தனை பேர் அவளை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ராகாப்பெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாதீங்க, பர்த்டே ஃபங்க்ஷன் ராகாப்பை கூப்பிடாதீங்க, அவள்லாம் ஒரு ஆளா? மேரேஜ் முதல்ல லிஸ்ட்ல இருந்து பேர் எடுங்க, அவளுக்கெல்லாம் இன்விடேஷனே போகக்கூடாது, அவள்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்தால் விளங்குமா? அவள்லாம் ஒரு ஆளா? நல்ல ஃபங்க்ஷனில் போய் இப்படிப்பட்ட ஆள் நிற்கலாமா? எத்தனை பேர் பட்டியலிருந்து லிஸ்ட்ல இருந்து தூக்கி விட்டுருப்பாங்க இல்லை? சொந்த குடும்பம் கைவிட்டிருக்கு, சொந்த தேசம் அவள் சாக வேண்டும் என்று நினைக்கிறது, கர்த்தரை விசுவாசித்ததன் மூலமா அவள் கொலை செய்யப்படக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறாள். சாரி, அது தவறு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் யோர்தானுக்கு அந்த கரையில் தான் இருக்கிறாங்க இல்லையா? யோர்தானை தாண்டி இஸ்ரவேல் ஜனங்களே உள்ள வரல இன்னும். யோசுவா இப்பதான் 2 வேவுகாரரை அனுப்பலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்களே, தேவ ஜனங்களே கானானுக்குள்ள வரல. ஆனா தேவனுடைய ஜனங்கள், வாக்குத்தத்தத்தை பெற்ற ஜனங்கள் கானானுக்குள்ள வருவதற்கு முன்பாகவே ஒரு புறஜாதி பெண்மணி கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்தவளாயிருக்கிறார். இல்ல, கானானின் பிந்தைய கானானின், முந்தைய கானான் வேற, ஏர்லி கானான் வேற. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்லாம் இருந்தாங்க. பின்பு அவங்க எல்லாரும் எகிப்துக்கு போயிட்டாங்க. போனவங்க இப்பதான் திரும்பி ரிட்டர்ன் ஆகுறாங்க. இந்த லேட்டர் கானான் இருக்குல்ல, பிந்தைய கானான், இந்த பிந்தைய கானானின் முதல் விசுவாசி யார் தெரியுமா? ராகாப். ஃபர்ஸ்ட் பிலீவர் ஆஃப் த கானான். ஒரு ஜென்டைல் உமன், ஜூவிஷ் உமன் இல்ல, ஒரு புறஜாதி பெண்மணி கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சிருவளா இருக்கிறா. நான் கேட்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் எவ்வளவு நன்மைகளை கண்டார்கள், எவ்வளவு நன்மைகளை அனுபவித்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்காக செங்கடலை பிளந்தாரு,
எகிப்து தேசத்தில் எவ்வளவு வாதைகளை அனுப்பி அவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் மன்னா வந்து விழுகிறது, தேனிட்ட பலகாரம் போல இருக்கிற மன்னா விழுகுது, காடைகள் விழுகுது, மேக ஸ்தம்பம் இருக்கிறது, பில்லர் ஆஃப் த கிளவுட் இருக்கு, பில்லர் ஆஃப் ஃபயர் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இவ்வளவு இருந்தும் அவங்க போட்டிருக்க அங்கி என்ன செய்யல, கிளியல. அவங்க போட்டிருக்கிற செருப்பு என்ன செய்யல, சாண்டல்ஸ் என்ன செய்யல, தேயல. இவ்வளவு மிராக்கிள் இருக்கு. இவ்வளவு அற்புதங்களை பெற்றவர்கள் விசுவாசிக்காம வனாந்தரத்தில் மறிச்சிட்டாங்க. ஆனா எந்த நன்மையும் பார்க்கல. ராகாப் இன்னும் பெரிதாக தேவனிடத்தில் எந்த நன்மையையும் பார்க்கல, எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளல. ஆனா எந்த நன்மையும் பார்க்காத ராகாப் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்தவளாய் உட்கார்ந்து. நீங்க நினைக்கலாம், பிரதர் நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் பெரிய நன்மை ஒன்றையும் நான் இன்னும் பார்க்கல. ரட்சிப்பே பெரிய நன்மை தான் இருந்தா கூட பெரிய மிராக்கள் எதையும் நான் இன்னும் பெருசா பார்க்கல. அபண்டன்ட் பிளஸ்ஸிங்ஸ் இன்னும் வரல. நான் கேட்ட பெரிய பிரேக் த்ரூக்கள் எதுவும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நடக்கலை. இல்லை நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க பிரதர். பெரிய நன்மைகளை பார்க்கல, பெரிய அற்புதங்களை பார்க்கல, பெரிய பிரேக் த்ரூக்களை என்னுடைய லைஃப்ல பார்க்கல அப்படின்னு சொன்னா கூட, அப்படிங்கிற சூழல் இருந்தா கூட கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க பாருங்க. உங்க விசுவாசம் மேலானது, பெரிதானது. உங்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் எழுதி வச்சுக்கிறேங்க, அப்பா உங்க முகத்தை ஒரு நாள் வெட்கப்பட விடுகிறவர் அல்ல. இல்லை, நம்ம எல்லாருமே விக்கிரக பின்னணியிலிருந்து தான் வந்திருப்போம். இல்லை, ஒன்று இந்து குடும்பத்திலேருந்து வந்திருப்போம், இல்லை கத்தோலிக்க சபையிலேருந்து வந்திருப்போம். இல்லை, நம்ம எல்லாருமே விக்கிரக பின்னணியிலிருந்து தான் வந்தோம். விக்கிரகம் தெய்வம் அல்ல, கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்லி நீங்க நம்பி வந்திருக்கீங்க இல்லையா? உங்களுடைய முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது கிடையாது பிரதர். இன்னைக்கு வேணா நீங்க தோத்தது போல தோணலாம், காணப்படலாம், தெரியலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை வெட்கப்பட விடுகிறவர் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுடைய தோல்விகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி காட்டுகிறவராக இருக்கிறார். உங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி காட்டுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எந்த இடத்துல நீங்க தலைகுனிந்து நின்றீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்களேன். ராகாப் கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருக்கால, அவளுக்கு கர்த்தரை குறித்து என்ன தெரியும் பெருசா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓரளவு தெரியும். ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையில கர்த்தர் இறங்கினதை பார்த்தாங்க. மவுண்ட் சனாயில கர்த்தர் இறங்கி வந்ததை பிரத்யட்சமா பார்த்தாங்க. ஆண்டவர் பேசினதை கேட்டாங்க. மோசே அவங்க கூட தான் இருந்தாரு. ஆரோன் ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியன் ஆரோன் அவங்க கூட தான் இருந்தாரு. அவங்க உடன்படிக்கை பெட்டி வச்சிருந்தாங்க. பலிபீடத்தை பார்த்தாங்க. பலி முறைமைகள் அவர்களுக்கு தெரியும், பண்டிகைகள் தெரியும், ஆசரிப்பு முறைமைகள் தெரியும், சட்டதிட்டங்கள் தெரியும், எவ்வளவோ விஷயம் தெரியும். ராகாப்புக்கு கர்த்தரை குறித்து என்ன தெரியும்? பெருசா ஒண்ணுமே தெரியாது. உண்மைதானே? பெருசு அவ மோசையை பார்த்ததில்ல, உடன்படிக்கை பெட்டி தெரியாது, பலிகள் எப்படி செலுத்தணும், சாக்ரிஃபைசஸ் எப்படி செலுத்தணும் அவளுக்கு தெரியாது, ஃபெஸ்டிவல்ஸ் எப்படி ஆசரிக்கணும் தெரியாது, மோசையினுடைய ஆரோனுடைய பிரசங்கங்களை கேட்டது கிடையாது, கர்த்தரை குறித்து ஒண்ணுமே தெரியாது. அப்ப கர்த்தரை குறித்து அவளுக்கு என்ன தெரியும்? ஒன்னே ஒன்று தெரியும். என்ன? உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனானவர். நீங்க நினைக்கலாம், பிரதர் நான் ஒன்றும் பெரிய வேதத்தில் பெரிய பண்டிதர் இல்லை, ஞானி இல்லை, எனக்கு சரியா ஜெபிக்க கூட தெரியாது, எனக்கு பைபிள் படித்தா எனக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகலை, எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் ஒன்றும் பெரிய ஞானி இல்லை பிரதர், எனக்கு பெருசாக ஜெபிக்க தெரியாது, உபவாசிக்க தெரியாது, ஊழியம் செய்ய தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, கர்த்தரை குறித்து பெரிய ஞானம்லாம் எனக்கு உள்ள ஒன்றும் பெருசு இல்லை பிரதர், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், சபைக்கு வர்றேன், வந்திருக்கிறேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும் பிரதர். நான் சொல்கிறேன் பிரதர், உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியலைன்னா கூட பெரிய ஞானி, அது வாக்கும் இது வாக்கும், பைபிள் ஸ்காலர், அப்படி இப்படி, அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேன், அங்கே இங்கே, அது எதுவும் தெரியலனா கூட கர்த்தர் தான் தெய்வம். உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனானவர்னு உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. உங்கள் முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறது கிடையாது.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் முகங்கள் ஒரு நாள் வெட்கப்படுறதில்லை. ராகாப்புக்கு என்ன தெரியும் பெருசா? ஒண்ணுமே தெரியாது. அவ கானானுக்குள்ள இருக்கிறா, தேவ ஜனங்களை பற்றி எதுவும் கேள்விப்பட்டிருக்கிறா, ஜஸ்ட் அவ்வளவுதான். கர்த்தர் இப்படியெல்லாம் நன்மை செஞ்சாராம், செங்கடலை பிளந்தாராம், ராஜாக்களை கொன்று தம்முடைய ஜனத்தை அழைத்து கொண்டு வருகிறாரான்னு யாரோ சொல்லி கேட்டிருக்கா. தட்ஸ் ஆல். இல்லை, நான் சொல்றேன் பிரதர், எது இருக்கோ இல்லையோ கர்த்தர் மேல உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, அது போதுமானது. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எனக்கு மானிட்டர் மட்டும் ஜோஷுவா கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எனக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்களா? கொஞ்சம் மானிட்டர் மட்டும் க்ரௌடுக்கு பார்த்துக்க. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லை கொஞ்சம் குறைச்சி, ரொம்ப வேண்டாம், இல்லைப்பா கொஞ்சம். சரி, இப்போ இந்த சம்பவத்தை நான் குரோனாலஜி அடிப்படையில் நான் வரிசையாக சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் ஆர்டராக கவனிக்கணும், நீங்கள் எனக்கு பதில் சொல்லிகிட்டே வரணும், வேகமாக நேரம் இல்லை. நான் வந்து வரிசையாக ஆர்டராக சொல்கிறேன், சரியா? சரி, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வர்றாங்க. மோசே அவர்களை நடத்தி கொண்டு வர்றார். 12 கோத்திரங்களாக வர்றாங்க. சொல்லுங்க, 12 ட்ரைப்ஸ். மொத்தம் எத்தனை கோத்திரங்கள் இருக்கு? 12 கோத்திரங்கள். லேவி கோத்திரத்தையும் சேர்த்தா 13. சொல்லுங்க, லேவி கோத்திரத்தை சேர்த்தா எத்தனை கோத்திரம்? 13 கோத்திரங்கள் இருக்கிறது, சரியா? இஸ்ரவேல்ல 2 கோத்திரங்கள் ரொம்ப பிரபல்யம், அதாவது ரொம்ப பிரசியஸான கோத்திரங்கள் 2 கோத்திரங்கள் உண்டு. ஒன்று லேவி கோத்திரம். லிவைட் பீப்புள் இருக்காங்கல்ல, லேவி கோத்திரத்தார் இருக்காங்கல்ல. லேவி கோத்திரத்தில் பிறக்கிறதுனா பெரிய மேன்மையாக பெருமையாக கருதப்பட்டது. நீங்கள் எந்த ட்ரைப்? நாங்கள்லாம் லேவி கோத்திரம். அவங்க லேவி கோத்திரம்னு சொன்னாலே, ட்ரைப் ஆஃப் லேவி அப்படின்னு சொன்னாலே அதில் ஒரு பெருமை, அவ்வளவு ப்ரௌடாக சொல்லுவாங்க. லேவி கோத்திரம் அவ்வளவு பிரசியஸான கோத்திரம். அடுத்தது ஜூடா கோத்திரம், யூதா கோத்திரம். த ட்ரைப் ஆஃப் ஜூடா இருக்காங்கல்ல, யூதா கோத்திரம் ரொம்ப பிரசியஸ். 2 கோத்திரங்கள் தான் ரொம்ப பிரசியஸ், சரியா? நினைவில் வச்சுக்கிறோங்க, 2 கோத்திரம் ரொம்ப முக்கியம். என்னென்ன கோத்திரம்? ஒன்று லேவி கோத்திரம், அவங்க தான் ஆலயத்தில் வேலை செய்வாங்க. அடுத்து இன்னொரு கோத்திரம், எந்த கோத்திரம் சொல்லுங்க? யூதா. வெரி குட். அவங்க தான் அரசாட்சி என்ன செய்வாங்க, கிங் எல்லாம் யூதா கோத்திரம், பிரீஸ்ட் எல்லாம் லேவி கோத்திரம், சரியா? சரி, இப்போ ஜனங்கள் கோத்திரமா பயணம் செய்கிறாங்க, கோத்திரமா டிராவல் ஆகிறாங்க. முதல்ல லேவி கோத்திரம் போவாங்க. உடன்படிக்கை பெட்டி ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் எடுத்துக்கிட்டு லேவி கோத்திரம் ஃபர்ஸ்ட் டிராவல் ஆவாங்க, சரியா? அதுக்கு ஏரன் தான் தலைவர், ஆரோன் தான் அதுக்கு தலைவர், சரியா? பிரீஸ்ட், ஹை பிரீஸ்ட் ஆரோன் தான் எந்த கோத்திரத்துக்கு தலைவராக இருக்கிறாரு? லேவி. வெரி குட், லேவி கோத்திரத்துக்கு தலைவர். சரி, அடுத்து வர்றது எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். அடுத்து எந்த கோத்திரம் வரும்? யூதா கோத்திரம் வரும். அடுத்து ஒவ்வொரு கோத்திரமா, பென்யாமின் கோத்திரம், வரிசையா 13 கோத்திரங்களும் ஆர்டராக வருவாங்க. ஆர்மி எப்படி வரும்? 1 by 1 வருவாங்க பாருங்க. அதை போல அவங்க ஆர்டராக என்ன செய்வாங்க? வருவாங்க. நல்ல கவனிங்க, ஒவ்வொரு ட்ரைபுக்கும் ஒரு ஃப்ளாக் உண்டு, ஒரு கொடி உண்டு. இப்போ வந்து யூதா கோத்திரம்னா அதுக்குன்னு ஒரு கொடி, என்னது? சிங்கம், லயன் வரையப்பட்ட ஒரு கொடி வச்சிருப்பாங்க. அது வந்து யூதா கோத்திரத்தினுடைய கொடி. அதை போல ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு கொடி இருக்கிறது, ஒரு ஃப்ளாக் இருக்கிறது, சரியா? அந்த ஒவ்வொரு கோத்திரம் இருக்காங்கல்ல, ஈச் ட்ரைப், அந்த ஈச் ட்ரைபுக்கும் ஒரு லீடர் இருப்பார், ஒரு தலைவர், ஒரு பிரின்ஸ் இருப்பார், ஒரு பிரபு இருப்பார். அவர் தான் அந்த கோத்திரத்திலே பெரிய ஆளு ஒவ்வொரு ட்ரைபுக்கும். இப்போ எப்படி லேவிக்கு வந்து ஆரன், அவர் தான் லீடர், அதை போல ஜூடா கோத்திரத்துக்கு ஒரு லீடர் இருப்பார். அந்த கோத்திரத்திலேயே பெரிய குடும்பம், பணக்கார குடும்பம், செல்வந்தமான குடும்பம், ராயல் ஃபேமிலி. இங்க சொல்றாங்கல்ல, ராயல் ஃபேமிலி, அப்படி குடும்பம் அந்த குடும்பம். நல்ல கவனிங்க, பணக்காரங்களை ஆண்டவர் தலைவராக்கல, அவர் யாரை தலைவராக்குனாங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு செல்வந்தர்களாக மாற்றப்பட்டார்கள், சரியா? அதுக்காக ஆண்டவர் யாரை செலக்ட் பண்ணல, பணக்காரங்களா பார்த்து செலக்ட் பண்ணல. அவர் யாரை தலைவர்களாய் மாற்றினாரோ அவர்கள் எல்லாரும் என்னவாக மாற்றப்பட்டாங்க? செல்வந்தர்களாக மாற்றப்பட்டாங்க, சரியா? சரி, இப்ப கவனிங்க. இப்ப ஆரோன் கோத்திரம், சரி, லேவி கோத்திரத்துக்கு தலைவர். இதை மட்டும் நினைவில் வச்சுக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் இதை ஷார்ப்பா கவனிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு விஷயம் விளங்கிடும். லேவி கோத்திரத்துக்கு தலைவர் யாரு? சத்தமா சொல்லுங்க.
ஆரோன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, யாரு? ஆரோன். வெரி குட், வெரி குட், சூப்பர். அடுத்து யூதா கோத்திரம் இருக்குல்ல, யூதா கோத்திரத்துக்கு தலைவர் யாருன்னா அம்மினதாப் தான் தலைவர். சொல்லுங்க, யூதா கோத்திரத்துக்கு தலைவர் யாரு? அம்மினதாப் தலைவர். அம்மினதாப் தான் யூதா கோத்திரத்து கொடியை பிடிச்சிட்டு, சிங்கம் வரையப்பட்ட அந்த கொடியை பிடிச்சிட்டு டிராவல் ஆகுறார். வனாந்தரத்தில் டிராவல் ஆகிட்டு அப்படியே வர்றான். வரும்போது அம்மினதாப் ஒரு கட்டத்தில் மறிச்சிடறார். மறிச்ச உடனே நகசோன் அவருடைய பதவிக்கு வருகிறார். ஒன்று நலகமா என்னாகமா? என்னாகும் புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனம். நம்பர் சாப்டர் 10 verse 14. என்னாகும் 10:14. யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அம்மினதாப்பின் குமாரன் நகசோன் தலைவனாயிருந்தான். அப்ப யூதா கோத்திரத்துக்கு தலைவர் யாருன்னா நகசோன் தான் யூதா கோத்திரத்துக்கு தலைவர். சரியா? யூதா கோத்திரத்துக்கு யார் தலைவர்? நகசோன் தான் யூதா கோத்திரத்துக்கு தலைவர். இப்ப நல்ல கவனிங்க, ஜூடா கோத்திரத்துக்கு யார் தலைவர் ஆயிட்டது? சீக்கிரம் சொல்லுங்க. அல்ல, ஜூடா நகசோன். இப்படி கேட்குறேன், நீங்களே சொல்ல. லேவி கோத்திரத்துக்கு தலைவர் யாரு? ஆரோன். யூதா கோத்திரத்துக்கு தலைவர் யாரு? நகசோனா. இந்த நகசோனுடைய தங்கச்சிய ஆரோன் கல்யாணம் பண்றார். யாரு? நகசோனுடைய யங்கர் சிஸ்டரை யாரு கல்யாணம் பண்றது? யூதா கோத்திரத்து பிரபு பிரின்ஸ் நகசோனுடைய சிஸ்டரை லேவி கோத்திரத்து பிரின்ஸ் ஆரோன் வந்து கல்யாணம் பண்றார். 6:23 என்னாக? 6:23 வசிங்க. நம்பர் சாப்டர் 6 verse 23. மன்னிக்கிறேன், யாத்திராகமா 6:23. எக்ஸோடஸ் சாப்டர் 6 verse 23. எக்ஸோடஸ் சாப்டர் 6 verse 23. ஆரோன் அம்மினதாப்பின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். அப்ப நகசோனுடைய சகோதரிய ஆரோன் கல்யாணம் பண்றார். நல்ல கவனிங்க, ரொம்ப ஷார்ப்பா அதை கவனிங்க. எப்படி ஃபேமிலிஸ் வந்து மேரேஜ் பண்றாங்க பாருங்க. யூதா கோத்திரத்திலேயே பெரிய குடும்பம் நகசோனுடைய குடும்பம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஜமீன் மாதிரி. லேவி கோத்திரத்திலே பெரிய குடும்பம் ஆரோனுடைய குடும்பம். ரெண்டு குடும்பமும் இப்போ மேரேஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரிய முடியாது சொன்னால் எப்படி சொல்கிறது? வேல்ஸில் இருக்கிற பிரின்ஸும் ஸ்காட்லாந்து பிரின்ஸ் இருக்காங்களா, இங்கிலாந்து பிரின்ஸ் அப்படி வச்சுங்க. இங்கிலாந்துடைய பிரின்ஸும் வேல்ஸில் இருக்கிற ஒரு பிரின்ஸ் ஃபேமிலியும் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மேரேஜ் இங்கே நடக்குது. இந்த குடும்பம் இஸ்ரவேல்லையே பெரிய கோத்திரம் ரெண்டு, லேவியும் யூதாவும். லேவியிலேயே பெரிய குடும்பம் ஆரோன் குடும்பம். சரி, அது மோசையோட அண்ணன், சாதாரண ஆள் இல்லை. இந்த பக்கம் யூதா கோத்திரம் பெரிய குடும்பத்தை, அதில் பெருசு நகசோனுடைய ஃபேமிலி. இப்போ நகசோன் தங்கச்சியை யார் கல்யாணம் பண்ணிட்டது? ஆரோன். ரெண்டு ஃபேமிலி சமந்தாங்க. சரியா? இதை நினைவில் வச்சுக்கிறங்க. இப்போ நகசோன் அப்படியே கொடியை பிடிச்சிட்டு வர்றாரா? நகசோனும் வனாந்தரத்தில் மறிச்சிட்டார். இப்போ யார் தலைவர் ஆகுறதுனா நகசோனின் குமாரன் சல்மோன். சொல்லுங்க, நகசோனுடைய குமாரன் யாரு? சத்தமா சொல்லுங்க, நகசோனுடைய குமாரன் யாரு? இப்போ நமக்கு முக்கியம் சல்மோன் தான். சரியா? சல்மோன் தலைவர் ஆயிட்டான் யூதா கோத்திரத்துக்கு. சல்மோன்னா என்ன அர்த்தம்னா பர்ஃபெக்ட் மேன், பரிபூரணன். சல்மோன் ஆள் பார்க்கறதுக்கு நல்ல 6 feet டால் ஆள். அவ்வளவு அவரோட ஜிஜாண்டிக் ஃபிகர், அவ்வளவு அழகு, ஒரு மாசு மறு கிடையாது. யூதா கோத்திரத்து தலைவன், யூதா கோத்திரத்து சிங்கம், த லைன் ஆஃப் ஜூடா. குற்றம் சாட்டப்படாதவன், மாரல் லைஃப்ல ரொம்ப ஒழுக்கமான ஆள் சல்மோன். சல்மோன் யூதா கோத்திரத்து தலைவன். சும்மா இல்லை, இவனுடைய சொந்த ஓன் அங்கிள் தான். யாரு? அங்கிள் ஆண்டி தான் ஆரோனா, அவர் ஒய்ஃபும் இவனுடைய சொந்த மாமா அத்தை. இல்லை, இவனுடைய எந்த குடும்பத்தில் சம்பந்தம் கலந்தவன்? பிரதான ஆசாரிய குடும்பத்தில் இந்த குடும்பம் சம்பந்தம் கலந்துருக்கு. எப்படி ஃபேமிலி பாருங்க. இல்லை, இப்போ சல்மோன்னா பரிபூரணன். சொல்லுங்க, சல்மோன்னா என்ன அர்த்தம்? பர்ஃபெக்ட் மேன்ஸ், பரிபூரணன் சல்மோன். சரியா? இப்போ சல்மோன் யூதா கோத்திரத்து தலைவன் ஆயிட்டான். நேரா இஸ்ரவேலர்கள் எங்க வந்துட்டாங்கன்னா யோர்தான் கரைக்கு வந்துட்டாங்க. யோசுவா மறிச்சிட்டாரு, சரி மோசே மறிச்சிட்டாரு, யோசுவா தலைவராக இருக்கிறார். இப்போ ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க, யோர்தான் கரைக்கு வந்துட்டாங்க. யோசுவா 2 வேவுகாரரை கூப்பிட்றாரு. யாரு? ஒரு ஆள் காலேப்,
ஒரு ஆள் பிணைக்காஸ்னு சொல்கிறாங்க. யூத பாரம்பரியத்தில் இந்த 2 வேவுகாரர் 2 ஸ்பைஸ் யாருன்னா, one person is கலேப் and another one is ஃபினேகாஸ். யூத பாரம்பரியத்தில் இவங்க 2 பேர் தான் வேவுகாரர்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் சொல்கிறீங்க, ஏன் இவங்க 2 பேரை, இது பைபிள் இல்லையேன்னு. ஏன் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த 2 வேவுகாரரும் ராகாப் வீட்டுக்கு போன முகாந்தரம் தவறான காரியத்துக்காக அவங்க போகலை, செய்திகளை சேகரிப்பதற்காக தான் போனாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே மாரல் லைஃப்பில் ரொம்ப கரெக்டான ஆட்கள். யார்? காலேப்பும் சரி, பிணைக்காசும் சரி, இல்லையா? பிணைக்காசு கானானிய பெண்களோடு இஸ்ரவேலர்கள் தவறான காரியங்களை நடப்பித்த போது ஒருவனாய் எழும்பி நின்று என்ன செஞ்சானா, நீதியை சரி கட்டினா. ஃபினேகாஸ் இந்த மாரல் லைஃப்பில் ரொம்ப கரெக்டான ஆள். ரெண்டாவது, இந்த 2 பேரும் ராகாப் எரிக்கோவுக்கு போகிறாங்க. போன உடனே கேட்குறாங்க, எரிக்கோ பட்டணத்தில் போய் பிணைக்காசு காலேப்பை விசாரிக்கிறாங்க, யாராவது இங்கே கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிறார்களா? ஐயா, யெகோவா தேவனை நம்புகிறவர்கள் யாராவது இந்த பட்டணத்தில் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, எரிக்கோ பட்டணத்து மக்கள், அங்கே ஒருத்தி இருக்கா ராகாப்னு, போங்க, அவள் தான் யெகோவா, அவர் தான் கர்த்தர்னு சொல்லிட்டு இருக்கா, போங்க. உடனே இவங்க 2 பேரும் யாரை தேடி வர்றாங்க? ராகாப்பை தேடி வர்றாங்க. அவர்கள் ராகாப்பை தேடி வந்தது தவறான நோக்கத்துக்காக வரல, செய்திகளை நியூஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வர்றாங்க. ரெண்டாவது, அவர்கள் ராகாப்போட வீட்டில் தங்கலை, ராகாப்போட அவளுடைய அறையில் தங்கி இருக்கல, அந்த மேல் மச்சில் ஏறி சணல் தட்டைகளுக்குள்ளே போய் தான் அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க, படுத்திருந்தாங்க, இல்லையா? அவங்க ராகாப்போட என்ன செய்யலை, அவங்க தங்கலை, அவங்க எங்கே தான் போய் படுத்து கிடந்தாங்க? சணல் தட்டைகளுக்குள்ளே தான் போய் படுத்து கிடந்தாங்க. சரியா? அதை சொல்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் காலேப்பும் பிணைக்காசுங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். சரியா? சரி, இப்போ 2 வேவுகாரரை அனுப்பிட்டாங்க. 2 காலேப்பும் பிணைக்காசு ராகாப்பை விடுதலை ஆக்கிட்டாங்க. ராகாப்பை பார்க்குறாங்க, ராகாப்பை எல்லாம் செய்தி சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டா. இப்போ 2 பேரும் திரும்பி வந்துட்டாங்க. யோசுவாட்ட சொல்லிட்டாங்க, போய் பட்டணத்தை பிடிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ உடனே யோசுவா சொல்கிறார், எல்லாரும் கிளம்புங்க, முதல்ல லேவி கோத்திரம் புறப்படுங்க, பின்னாடி யூதா கோத்திரம் வாங்க, அடுத்து மற்ற கோத்திரங்களாம் ஆர்டராக வாங்க, எல்லாரும் புறப்படுங்கன்னு சொல்லிட்டார். இப்போ ஃபஸ்ட்டு லேவி கோத்திரம் ஆர்க் ஆஃப் த கவனன்ட் எடுத்துக்கிட்டு அந்த யோர்தானுக்குள்ளே இறங்குறாங்க. இறங்கி அப்படி கால் வச்ச உடனே யோர்தான் என்ன செய்கிறது, பின்னிட்டு திரும்பி தண்ணீர் குவியலாம் நிற்கிது. தண்ணீர் எப்படி நிற்கிது? வர்ற தண்ணீர்லாம், ஓடி வர்ற தண்ணீர்லாம் மழை மாதிரி என்ன செய்யுது, இப்படி குவியலாம். தண்ணி எப்போதுமே ததும்பி தான் நிற்கும். பார்த்துருக்கீங்களா? பாத் டப்பில் பக்கெட்லலாம் தண்ணி எப்படி நிற்கும்? ததும்பி தான், நேராக தான் நிற்கும், குவியலாக நிற்காது. ஆனால் யோர்தானின் தண்ணி எப்படி நிற்கிது? குவியலாக அப்படி நிற்க ஆரம்பிக்குது. சரியா? இப்போ லேவி கோத்திரம் உள்ளே வந்துட்டாங்க. அடுத்து பின்னாடி ஃபஸ்ட்டு யார் எந்த கோத்திரம் வரணும்? லேவிக்கு பின்னாடி எந்த கோத்திரம் வரணும்? ஜூதா கோத்திரம் வருதா? ஜூதா கோத்திரத்து தலைவன் யார்? இல்லை, நகசோனுக்கு அப்புறம் யார் வந்துட்டா? சல்மோன். சத்தமாக சொல்லுங்க, யார் வந்திருக்கா? அதை மறந்துடாதீங்க, அதான் முக்கியம் நமக்கு. யூதா கோத்திரத்து தலைவன் இப்போ யார்? சல்மோன். சத்தமாக சொல்லுங்க, யூதா கோத்திர தலைவன் யார்? சல்மோன்னா என்ன அர்த்தம்? பரிபூரண. வெரி குட், பர்ஃபெக்ட் மேன். இப்போ யூதா கோத்திரத்து தலைவன் சல்மோன் கொடி எடுத்துக்கிட்டு புறப்பட்டு வர்றான். யோர்தானை கடந்து ஆளா கானானுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறது யார் தெரியுமா? யூதா கோத்திரத்து தலைவன் சல்மோன் தான் ஃபர்ஸ்ட் ஆளா. பரிபூரணன், பர்ஃபெக்ட் மேன், இல்லை மாசு மறுவற்றவன், குற்றம் சாட்டப்படாதவன், ஆளா கானானுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறான். இல்லை? சரி, வந்தாச்சா? இஸ்ரவேலர்கள் எல்லாம் பின்னாடி வருஷம் ஆர்டராக வந்துட்டாங்க. இப்போ எரிக்கோ பட்டணத்திட்ட வந்தாச்சு. ஆண்டவர் சொல்கிறார், ஜோசுவா எரிக்கோ பட்டணத்தை சுற்று, 7 நாள் சுற்று, ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை சுற்றி வா, 7வது நாள் 7 முறை சுற்று. 7வது தடவை சுற்றுகிறப்ப எக்காலம் ஊதப்படணும், ஜனங்கள் ஆரவாரம் பண்ணணும்னு சொல்லிட்டாரா? 7 நாள் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் எரிக்கோ பட்டணம்னு வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முதல்ல லேவி கோத்திரம் முன்னாடி போகுது, கொடி எடுத்துகிட்டு, இல்லை அது சரி உடன்படிக்கை பட்டி எடுத்துகிட்டு லேவி கோத்திரம் போகிறாங்க. இப்போ ஆரோன் இல்லை, ஆரோன் மறிச்சிட்டாரு. ஆரோனுடைய பிள்ளைங்கள்லாம் இளையசார் இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, இத்தாமார் இவங்கெல்லாம் இப்போ சீஃப் ப்ரீஸ்டாக இருக்காங்க. பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் பேர் அப்படியே வர்றாங்க. 20 லட்சம் பேரில் முதல்ல வர்றது
ஜூடா, ட்ரைப் ஆஃப் ஜூடா வர்றாங்க. அந்த கோத்திரத்து தலைவன் சல்மோன் சிங்கம் வரையப்பட்ட அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு கம்பீரமாக ஃபர்ஸ்ட் வர்றான். அவனுக்கு பின்னாடி எத்தனை லட்சம் ஜனங்கள் வர்றாங்க? 2 மில்லியன் பீப்புள் வர்றாங்க. அவனுக்கு பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறாங்க. எரிக்கோ பட்டணத்தை சுற்றி வர்றாங்க. பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படியே எட்டி பார்க்குறாங்க, அலங்கத்திலிருந்து பார்க்குறாங்க, இந்த ஜனங்களெல்லாம் பார்க்குறாங்க. முதல்ல லேவி கோத்திரம் போகுது, உடன்படிக்கை பெட்டி, அது ஒரு 80 பீப்புள், ஓகே அவங்கள அனுப்பிட்டலாம். அவங்க முன்னாடி போகிறாங்க. பின்னாடி 2000 முழம் 2000 கியூபிட்ஸ், அதாவது 3000 அடி தள்ளி யார் வர்றது? ஜனங்கள் வர்றாங்க. ஃபஸ்ட்டு ஆளாக யார் வர்றது? சத்தமாக சொல்லுங்கள், யார் வர்றது? சல்மோன் வர்றான். எல்லாரும் எட்டி அப்படி பார்க்குறாங்க. இன்க்ளூசிவ் ராகாப்பும் பார்க்குறான். எல்லாரும் பயத்தோட பார்க்குறாங்க. இல்லை, ராகாப்பும் பார்க்குறா. ஆளாக யார் வர்றான்னா சல்மோன் வர்றான். மாசு மறுவற்றவன், நல்ல 6 அடி உயரம், ஹீரோ போல இருக்கான், வர்றானா. இப்போ இவ பார்க்குறா, என்ன இது ஆளாக வர்றாரு இவ. அதாவது இவனை சல்மோனை பார்க்கறதுக்கு எப்படி தெரியுதுன்னா, இவன் தான் இந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்குமே யாரு? தலைவன் போல தெரியுது. ராகா பார்க்குறா, இவனுக்கு நம்மளை பற்றி தெரியுமா? 20 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்களே, நம்மளை பற்றி இந்த காலேப்பும் பிணைக்காசும் போனாங்களே, சொல்லியிருப்பாங்களா? நம்மளை பற்றி எல்லாருக்கும் தெரியுமா? தெரியலையே. மிரட்சியோட பார்க்குறா. 7 நாள் சுற்றுறாங்க. 7வது நாள் 7 முறை சுற்றி வருகிறாங்க. இப்போ எக்காலம் ஊதப்படுகிறது. என்ன நடந்தது? யோசுவா 6வது அதிகாரம் 15வது வசனமா வேகமாக வாசிக்கலாம். யோசுவா 6:15 மன்னிக்கணும், 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஜோசுவா சாப்டர் 6 verse 20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினார்கள். இப்ப கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 7 நாள் சுத்தி வர்றாங்க. 7வது முறை சுத்தி வந்து எக்காலம் ஊதப்படுகிற போது அலங்கம் இடிந்து விழுகிறது. நல்லா கவனிங்க, 4 பக்கம் இருக்கிற கோட்டை சுவரும் ஒரே நேரத்தில் இடியுது. ஏதோ ஒரு சைடு இடியல, அதான் நார்த் சைடு இடிஞ்சிருச்சு, எல்லாரும் நார்த் சைடு வழியா வாங்க அப்படி சொல்லல. பொதுமொழிபெயர்ப்புல நல்லா இருக்கும், வாசிங்க. மக்கள் ஆரவாரம் செய்தனர், எக்காலங்கள் முழங்கின, எக்காலத்தின் ஓசையை கேட்ட மக்கள் பேரொளி எழுப்பினர், மதில் இடிந்து விழுந்தது, மக்கள் நகரினுள் நுழைந்தனர், அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு முன்னிருந்த பகுதியை தாக்கி, 4 திசைகளிலும் இருந்தவர்கள் அவங்களுக்கு நேரா இருந்த பகுதியை தாக்கி நகரை கைப்பற்றினர். அப்ப அலங்கத்தில் ஏதோ ஒரு இடம் இடியல, ஒட்டுமொத்த அலங்கமும் 4 sides ஆஃப் த வாலும் ஒட்டுமொத்த அலங்கமும் ஒரே நேரத்தில் இடிந்து விழுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. 7வது நாள் 7 முறை சுற்றி வருகிறாங்க. எக்காலம் ஊதப்படுகிறது. அலங்கத்தின் 4 புறமும் இடிந்து விழுகிறது. எல்லா பகுதியும் இடிஞ்சு விழுந்தா கூட அலங்கத்தில் ஒரே ஒரு இடம் மாத்திரம் இடியாமல் நின்று கொண்டிருக்கிறது. எல்லா இஸ்ரவேலர்களும் பார்க்கறாங்க. எரிக்கோ பட்டணமே பார்க்குது. என்ன சுத்தி இருந்த எல்லா சுவரும் இடிஞ்சிருக்கு, ஒரே ஒரு இடம் மாத்திரம் இடியாமல் நின்று கொண்டிருக்கு. அந்த வீட்டை பார்த்தா அந்த வீட்டில் சிவப்பு நூல் கயிறு தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ, இதுதான் ராகாப்பினுடைய வீடோ, இதுதான் ராகாப்பினுடைய வீடோ. நல்லா யோசிச்சு பாருங்க பிரதர். ஒட்டுமொத்த அலங்கமும் இடிந்தது, ஆனால் ராகாப்பின் வீடு மாத்திரம் இடியாமல் நின்று கொண்டிருந்தது. உண்மை தெரியுமா? உண்மை தெரியுமா? காலேப்பும் பிணைக்காசும் ராகாப்பை காப்பாற்றுவதற்கு முன்பாக, யோசுவா ராகாப்பை காப்பாற்றுவதற்கு முன்பாக, இஸ்ரவேலின் பிரபுக்கள் ராகாப்பை காப்பாற்றுவதற்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்கள் ராகாப்பை காப்பாற்றுவதற்கு முன்பாக சேனைகளின் கர்த்தர் ராகாப்பை காப்பாற்றி வைத்திருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க பிரதர். மனுஷன் உங்களுக்கு உதவுறதுக்கு முன்னாடி தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவரா எங்க நிற்பா.
கர்த்தர் உங்கள் சகாயராய் நிற்கிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒட்டுமொத்த அலங்கம் இடியுது. நீங்கள் இன்னைக்கு எரிகோவுக்கு போய் பாருங்க, அதில் ஒரு இடம் மாத்திரம் என்ன செய்யாமல் இருந்திருக்கிறது. அதை ஆர்கியாலஜியில் என்ன செஞ்சுருக்காங்க, பிஹெச் கேரல்னு சொல்லுவாங்க, ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். அவர் தான் அதை ஃபஸ்ட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி பிடிச்சார். இந்த எல்லாமே இடிஞ்சிருக்கு, ஆனால் இந்த ஒரு இடம் மட்டும் செங்கல் கட்டு என்ன செய்யுது, அப்படியே இடியாமல் இருந்திருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இது அத்தனை என்ன தெரியுமா, ராகாப்பினுடைய விசுவாசம் இல்லை? அத்தனை ராகாப்பின் விசுவாசம். எரிகோ பட்டணத்து மக்கள் எல்லாம் கொல்லப்படுகிறாங்க, அத்தனை பேரையும் வெட்டி பட்டயத்தினால கொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த எரிகோ மக்கள், நீங்க தான் இனிமே எனக்கு பதில் சொல்லணும். எரிகோ மக்கள் எதுக்காக கொண்டு போய் ராகாப்ப அலங்கத்தில் வச்சாங்க? இவள் என்ன ஆகட்டும்னு நினைக்கிறாங்க? எரிகோ மக்கள் ராகாப்ப சாகட்டும் நினைச்சாங்க, ராகாப் சாகணும்னு நினைச்சாங்க. ஆனா ராகாப் கர்த்தரை நம்பினதுனால ராகாப் சாகல. ராகாப் சாகணும்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவர்கள் எல்லாரும் ராகாப்பின் கண்கள் பார்க்க கொலை செய்யப்பட்டார்கள். ராகாப்பின் கண்கள் பார்க்க எரிகோ மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ராகாப் மேல இருந்து பார்க்கிறா, எரிகோ மக்கள் அத்தனை பேரும் கொல்லப்படுகிறார். இல்லை, சரி, பட்டணத்தை பிடிச்சாச்சு. இப்போ யோசுவா நிற்கிறாரு, இந்த பக்கம் இஸ்ரவேலின் மூப்பர்கள்லாம் நிற்கிறாங்க, 20 லட்சம் ஜனங்கள் நிற்கிறாங்க. யோசுவாவுக்கு பின்னாடி ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள்லாம் நிற்கிறாங்க. இந்த பக்கம் 12 கோத்திர பிரபுக்கள், யார்? சல்மோன் துவக்கி 12 பிரின்சஸும் என்ன செய்கிறாங்க, வரிசையாக நிற்கிறாங்க. எல்லாரும் நிற்கிறாங்க. இப்போ யோசுவா ஃபினேகாஸையும் காலேப்பையும் கூப்பிட்றாரு. ஃபினேகாஸ், காலே வாங்க, போய் ராகாப்பை அவள் வீட்டில் இருந்து இறக்கி கூட்டிட்டு வாங்க. இவங்க போய் எந்த சிவப்பு நூல் கயிற்றில் ராகாப் இவங்களை இறக்கி விட்டாலோ அதே கயிற்றில் இப்போ அவள் இறக்கப்படுகிறாள். மேலேருந்து இறக்கி கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து நின்னா ராகாப் அவளுடைய குடும்பம் நிற்கிறாங்க. யோசுவா அவளை பார்த்து சொல்கிறார், ராகாப், நீ எங்களுக்கு இரக்கம் பாராட்டினது போல் நாங்களும் உனக்கு இரக்கம் செய்கிறோம். இந்த கானான் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ எங்கே வேண்டுமானாலும் போகலாம், நீ உயிர் பிழைத்து கொள்ளலாம், இந்த கானான் தேசத்தில் நீ வாழ்ந்து கொள்ளலாம், எங்களால் உனக்கு ஒரு சேதமும் வராது சொல்லிட்டான். ராகாப் யோசுவாவை கண்களில் நீர் ததும்ப என்ன செய்கிறா, கை கூப்பி நன்றி சொல்கிறா. நன்றி சொல்லிட்டு அப்படி திரும்பினா பாருங்க, ஒரு சத்தம் கேட்குது, நில். ஒரு சத்தம் கேட்குது, நில். ஒரு இடது கரம் போய் அவளுடைய வலது கரத்தை பிடிக்குது, நில், நீ எங்கேயும் போக வேண்டாம், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன். ஒரு இடது கரம் போய் ராகாப்பின் வலது கரத்தை பிடிக்குது, நெல், நீ எங்கேயும் போக வேண்டாம், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன். சல்மோன் போய் யூதா கோத்திரத்து பிரபு, பரிபூரணன், பர்ஃபெக்ட் மேன், சல்மோன் போய் ராகாப்பினுடைய கையை பிடிக்கிறான், நெல், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன். எப்படி இருந்திருக்கும் சிச்சுவேஷன்? இஸ்ரவேலர்கள்லாம் கோன்னு கத்துறாங்க. ஃபினேகாசு காலேபுக்கு ஷாக் ஆகுது, என்ன நடக்குதுங்க? அத்தனை பேர் கத்துறாங்க, ஆசாரியர்கள் கத்துறாங்க, ஏய் சல்மோன், உனக்கு அறிவு இருக்கா? என்ன செய்யறன்னு தெரியுதா? அவ யார் தெரியுமா உனக்கு? அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியுமா? நீ யாருன்னு தெரியாம போய் கைப்பிடிக்கிற இல்ல? அவருடைய வாழ்க்கை, பிந்தைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு, முந்தைய வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? அத்தனை பேர் கத்துறான். சல்மான், உனக்கு ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சா? நீ சொன்னா உன்னை கல்யாணம் பண்றதுக்கு 1000 பெண்கள் கியூல நிற்பான் இஸ்ரவேல்ல, யூதா கோத்திரத்தில். அவள் யார் தெரியுமா? அவள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவள் தெரியுமா? அவளுடைய ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? பழைய ரெக்கார்டு, அவளுடைய சின் ரெக்கார்டு உனக்கு தெரியுமா? அத்தனை பேர் கத்துறான். அப்பதான் சல்மோன் சொல்றான், நீங்கள் எல்லாரும் இவளுடைய பழைய வாழ்க்கையை பார்க்கிறீர்கள், நீங்கள் அத்தனை பேரும் இவள் செய்த பாவத்தை யோசிக்கிறீர்கள், நானும் இவள் கர்த்தர் மேல வைத்த விசுவாசத்தை பார்க்கிறேன். நம்மளே இப்பதான் கானானுக்குள்ள வர்றோம், நமக்கு முன்பாகவே இவள் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்தவளாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒட்டுமொத்த ஜனங்களும் ராகாப்பின் பாவத்தை யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சல்மோன் ராகாப் கர்த்தர் மேல வைத்த விசுவாசத்தை பார்க்க ஆரம்பித்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யாரு யார கல்யாணம் பண்றது?
சல்மோன் யூதா கோத்திரத்து தலைவன், பரிபூரணன், பர்ஃபெக்ட் மேன், மாசு மறுவற்றவன், குற்றம் சாட்டப்படாதவன். அதுவும் இந்த குடும்பம் சாதாரண குடும்பமா? பிரதான ஆசாரியரோடு சம்பந்தங்கள் அந்த குடும்பம். இவன் கசின் பிரதர்ஸ் தான், அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க தான் அங்க பிரதான ஆசாரியர்களா இளைய ஆசாரி மாதிரிலாம் நின்றுட்டு இருக்காங்க. எப்படி இருந்திருக்கோம்? யாரை கல்யாணம் பண்றது? ராகாப், சல்மோன் ராகாப் கையை பிடிச்சான் பாருங்க. ராகாப்பினுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிப்போனது, தலைகீழாக மாறிப்போனது. இல்லை, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் கேட்குறேன் பிரதர், சல்மோன் ராகாப்புடைய கையை பிடிச்சதுனால ராகாப்புடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிச்சு. நான் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் சல்மோன் நம்முடைய இயேசு கிறிஸ்து தான், நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து உங்களை கரம் பிடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பரிபூரணரான சல்மோன் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பாவமறியாத சுத்த கண்ணன் இயேசு கிறிஸ்து, உங்களுடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து உங்களை கரம் பிடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உலகம் பிரதர் சிஸ்டர், உலகம் உங்களுடைய பழைய பாவத்தை பேசிட்டு இருக்கலாம், நீங்க அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. உலகம் நீங்கள் இப்படி செஞ்சீங்க, அப்படி செஞ்சீங்க, இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் உங்களை பிளேம் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா இயேசு உங்களை எதனால கரம் பிடிச்சார் தெரியுமா? நீங்க அவர் மேல வைத்த விசுவாசத்தினாலே கரம் பிடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் மேல வேற ஏதாவது கொடுத்தீங்களா? இயேசுக்கு $1 மில்லியன் கொடுத்தீங்களா ரட்சிக்கப்படுறதுக்கு? இல்லை தலைமுடி காணிக்கை கொடுத்து ஏதாவது கொடுத்தீங்களா? என்னதான் வச்சோம் அவர் மேல? என் இயேசு கர்த்தர் தெய்வம் என்று விசுவாசம் வச்சோம். அவர் என்னுடைய ரட்சகர் மீட்பர் என்று விசுவாசம் வச்சோம். விசுவாசத்தை பார்த்து உங்களை கரம் பிடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்களேன். நான் அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு வேகமாக வர்றேன், நேரம் இல்லை. யோசிச்சு பாருங்க, சல்மோன் இழிவை எண்ணாம போய் கரம் பிடிக்கிறான். சல்மோன் இப்ப நினைக்கணுமா இல்லையா, நாளைக்கு 4 பேர் நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க? இப்படி போய் கல்யாணம் பண்ணிட்டிய சல்மோன், யாராவது 4 பேர் அசிங்கமா பேசுவாங்களா? அவன் இழிவை நினைக்கல. வேதம் சொல்லுகிறது, இயேசுவும் அவர் இழிவை எண்ணாமல் நமக்காக சிலுவையை சுமந்தாராம், அவமானத்தை எண்ணாமல் நமக்காக சிலுவையை சுமந்தாராம். இல்ல, எபிரேயர் புத்தகம் 2:11 12:2. தேங்க்யூ. ஹீப்ரூ சாப்டர் 12:2 சீக்கிரம் வாசிங்க. ஹீப்ரூ சாப்டர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்புல, பொது மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கும்? இழிவை எண்ணாமல். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் கேட்டாங்க, தூதர்கள் கேட்டாங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கேட்டாங்க, ஒரு பாவிக்காகவா நீங்க சிலுவையை சுமக்கணும்? இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க நல்லவனுக்காக சிலுவை சுமக்கல, ஒரு பாவிக்காகவா? இவெல்லாம் ஒரு மனுஷனா? இவெல்லாம் ஒரு ஆளா? இவனுடைய ரகசிய வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? இவனுக்காகவா போய் சிலுவையை சுமக்கணும்? அவர் சொன்னார், இல்ல, அவன் என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான், இழிவை எண்ணாமல் நான் சிலுவையை சுமப்பேன். இல்லை, உங்களுக்காக அவர் இழிவை எண்ணாமல் சிலுவையை சுமந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்பிக்கையை துவக்கினவர், விசுவாசத்தை துவக்கினவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், உலகம் சொல்ற உங்க மேல சொல்ற குற்றச்சாட்டுகளை, உங்க பழைய பாவங்களை எல்லாம் தூக்கி போடுங்க. அதை குறித்த கில்ட்டி கான்சியஸ் எல்லாம் தூக்கி போடுங்க. ஏன் தெரியுமா? உங்கள் மணவாளன் இயேசு உங்களுக்காக சிலுவையை சுமந்திருக்கிறார். உங்கள் மணவாளன் சல்மோன் உங்களுக்காக சிலுவையை சுமந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சல்மோன் கையை பிடிச்சான் பாருங்க, ராகாப்பினுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறிச்சு. சொந்த பட்டணத்தில், எரிகோ பட்டணத்தில், அவளுக்கு சீக்கிரம் சொல்லுங்க, எரிகோ பட்டணத்தில் அவளுக்கு என்ன கொடுக்கல? இவங்க இடம் கொடுக்கலையா? இன்ஹெரிட்டன்ஸ் கொடுக்கலையா? சாரி, சரி, தேங்க்யூ. இப்போ இப்படி முதல் பாயிண்ட் சொல்றேன், நானே விட்டாலும் என் மனைவி விட மாட்டேங்கிறாங்க. இப்போ ராகாப் என்ன கேட்டா? யோசுவாட்ட என்ன கேட்டா? உயிர் பிச்சை தான் கேட்டா. உண்மைதானே? அதுவும் நீங்கள் அவ கேட்டதை பார்த்தீங்கன்னா, என்னைய உயிரோட வைங்கன்னு கடைசி வரைக்கும் கேட்கல. என் தாயார, தகப்பனார, சகோதரர, சகோதரிகளை அவைகளுக்கு உண்டானவைகளை உயிரோட வைத்து, அப்படிதான் சொன்னான். என்னைய காப்பாத்துங்கன்னு அவர் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. எத்தனை வருஷம்? 12 யோசுவா 2:12.
இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று. எனக்கு தயவு செய்யுங்கன்னு சொல்ல, என் தகப்பன் வீட்டுக்கு தயவு செய்யுங்க. கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து. என்னைய உயிரோட வைங்கன்னு சொல்லவே கிடையாது. எங்க வீட்டில் இருக்கிறவங்கள காப்பாத்துங்க. அவளுடைய எண்ணம் என்ன? அப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கு எனக்கு என்னவே இல்லை, தகுதியே இல்லை, நான் செத்தா பரவாயில்ல, என் ஃபேமிலியை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. உயிர் பிச்சை கேட்டவளுக்கு எப்படி வெளியேற பெற்ற வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிட்டார் பாருங்க. இல்லை, வெளியேற பெற்ற லைஃப். யூதா கோத்திரத்து பிரின்சஸ் இப்ப இல்லை, யூதா கோத்திரத்து சல்மோனின் மனைவி இல்லை, எவ்வளவு பெரிய வாழ்க்கை. நான் சொல்கிறேன் பிரதர், இந்த இங்கிலாந்து தேசத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டது கொஞ்சம், அவர் உங்களுக்கு வெளியேற பெற்ற காரியங்களை வைத்திருக்கிறார். ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள், கோத்திரத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் தயவு பாராட்டுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் வெளியேற பெற்ற காரியங்களை சுதந்திரிப்பீர்கள். இல்லை, இவளுக்கு பட்டம். ரெண்டாவது காரியம், இவளுக்கு பட்டணத்தில் இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எங்க கொண்டு குடி வச்சாங்க? வால்ல, அலங்கத்தில். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் இந்த சல்மோனுக்கும் இந்த ராகாப்புக்கும் பெத்லகேமிலே சுதந்திரத்தை கட்டளையிட்டா. பெத்லகேம்னா என்ன? அப்பத்தின் வீடு. நாட்டுக்கே கோதுமை சப்ளை பண்ண இடம் எது? இஸ்ரவேல் நாட்டுக்கே கோதுமை சப்ளை பண்ண இடம் எது? பெத்லகேம். கோதுமை விளைகிற இடம். சல்மோன் தான் பெத்லகேமின் ஜமீன்தார் ஆனார். இந்த சல்மோன் ராகாப்புடைய பையன் தான் யாரு? போவாஸ். போவாசுடைய பையன் தான் ஓபேத். ஓபேத்துடைய பையன் தான் ஈசாய். ஈசாய் தான் தாவீதை பெற்றவர். ஈசாயுடைய பையன் தாவீது ராஜா. இப்படி சொல்லட்டா, இந்த தாவீது ராஜாவுக்கு கொல்லு பாட்டி இந்த ராகாப். கிரேட் கிராண்ட்மா யாரு? இந்த தாவீதுடைய கிரேட் கிராண்ட் மதர் இந்த ராகாப். எவ்வளவு வெளியேறப்பட்ட காரியம் இல்லை? நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்காதீங்க இந்த இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ஷேரிங்கில் ஒரு சின்ன ரூமுக்குள்ளே ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டல் ஹவுஸில் ஒரு சுதந்திரம் இல்லாத இடத்துல நான் இருக்கிறேன் பிரதர். இல்லை, நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த இங்கிலாந்து தேசத்தில் மிக பிரதானமான இடங்களிலே அப்பா சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நேர்த்தியான இடங்களில் அவர் பங்கை வைத்திருக்கிறார். உங்களுக்கு சிறப்பான சுதந்திரம் உண்டு. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இந்த தேசத்திலேயே, இந்த மான்செஸ்டர் சிட்டிலேயே பிரைம் பிளேஸ்ல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பா. இல்ல ஒரு என்ன ஆமீன் வர மாட்டேங்குது? நீங்க உடனே $1 மில்லியன் பிரதர், அப்படி $1,000,000 பிரதர் அப்படிலாம் யோசிக்க கூடாது. அது அவர் வேலை இல்லையா? அது எத்தனை லட்சம் பவுண்டா இருந்தாலும் அது அவர் வேலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்க வேலை விசுவாசிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. எத்தனை உண்மை தானே? ராகாப் ஏதாவது காசு கொடுத்தாலா பெத்லகேமுக்கு? யோசுவா அந்தாங்க ஒரு $1 மில்லியன் வச்சுக்கோங்க கொடுத்தாலா? விசுவாசம் மட்டும்தான் வச்சா? உண்மை தானா? விசுவாசம் மட்டும் வைங்க. இந்த தேசத்தில் பிரதானமான இடத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். தேசத்தின் மத்தியிலே நீங்கள் குடியிருப்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, இந்த ராகாப் எவ்வளவு வெளியேற பெற்ற லைஃப். இவளுக்கு ஒரு காலத்துல இழிவான பேர் பெற்றவள். ஏன்னா கானானுக்கே தெரியும் இவ யாருன்னு. பேர் பெற்றவள், பாப்புலாரிட்டி இருக்கு, பட் நெகட்டிவ் பாப்புலாரிட்டி. ஒரு காலத்துல இழிவான நாமம். இப்ப சல்மோனின் மனைவி. எத்தனை பேர் ராகாப்பை பார்க்குறப்பெல்லாம் சல்யூட் போட்டிருப்பான். அம்மா நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்காரா? சல்மோன் ஐயா நல்லா இருக்காரா? விசாரிச்சுன்னு சொல்லுங்கம்மா. எத்தனை பேர் பேசியிருப்பான். ஒரு காலத்தில் எவ்வளவு இழிவான நாமம். நான் சொல்கிறேன், அப்பா உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறவர் பிரதர். கர்த்தர் இந்த தேசத்தில் உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறவர். ஆபிரகாமுக்கு சொன்னார் பாருங்க, உன் பேரை ஃபேமஸ் ஆக்குவேன். அந்த வார்த்தையை அப்பா இன்னைக்கு உனக்கும் சொல்கிறாரு, உன் பேரை இந்த தேசத்தில் ஃபேமஸ் ஆக்கி காட்டுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இவளுடைய பேரை லிஸ்ட்ல இருந்து தூக்கி விட்டுருப்பாங்க. இன்விடேஷன்லாம் இவளுக்கு போக வேண்டாம், லிஸ்ட்ல இருந்து பேர் எடுத்துரு. ஃபங்க்ஷனுக்குலாம் இவளை கூப்பிடாத, லிஸ்ட்ல இருந்து பேர் எடுத்து விடு. எடுத்து விட்டாங்களா? ப்ரொமோஷன் லிஸ்ட்ல இருந்து உங்கள் பேர் இருக்காது. முக்கியமான லிஸ்ட் எதுலையுமே என்ன இருக்காது? உங்கள் பேர் இருக்காது.
விசா ஸ்டேட்டஸ்லையும் பேரை எடுத்து விட்றாங்க. இப்போ 24,000 பவுண்டு, இப்போ 40,000ங்கிறாங்க, இன்னுங்கிறாங்க. நான் சொல்கிறேன், யார் வேணால் லிஸ்ட்டில் இருந்து பேர் எடுக்கலாம். ஆனால் ராகாப்பினுடைய பேரை தம்முடைய சந்ததி பட்டியலிலே தேவன் சேர்த்து வைத்தார். இயேசுவின் சந்ததி பட்டியலில் யாருடைய பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறது? நான் சொல்கிறேன், உங்கள் பேர் தெய்வீக பட்டியலில் இருக்கிறது. உலகம் வேணா உங்களை லிஸ்ட்டில் இருந்து தூக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை டிவைன் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்களேன். இந்த ராகாப் ஒரு வேளை இப்படி வச்சுக்கிறோம், இப்படி இமேஜின் பண்ணுங்க. இவ கர்த்தரை நம்பலை, விசுவாசிக்கலை, அதே ஐடல் வர்ஷிப், அதே பாவத்தில் இருக்கா. அந்த ஊரில் யாரையாவது கல்யாணம் கூட பண்ணிட்டான்னு வச்சுக்கிறோமே, கல்யாணம் கூட பண்ணிட்டான். இப்போ அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா, அந்த சந்ததி சின்ஃபுல் சந்ததியாக இருந்திருக்கும்ல, பாவ சந்ததியாக தானே போயிருக்கோம். அந்த சந்ததி என்ன சந்ததியாக போயிருக்கோம்? பாவ சந்ததி. ஆனால் கர்த்தரை ராகாப் ஏற்றுக்கொண்டதன் விளைவு ராகாப்பின் சந்ததி தெய்வீக சந்ததியாக மாற்றப்பட்டது. ராகாப்பின் சந்ததியில் தான் உலகத்தின் இரட்சகர் இயேசுவே உதயமான. இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? சீக்கிரம் எனக்கு பதில் சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசிக்கிற ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படியானால் நான் சொல்கிறேன், உங்களுடைய சந்ததியை தேவன் ஒரு நாளும் பாவ சந்ததியாக விட போகிறதில்ல, அதை தெய்வீக சந்ததியாக மாற்றி காட்டுவார். உங்கள் சந்ததிகள் எழும்பி இந்த தேசத்தை ஆளுகை செய்வார்கள். ராகாப்பினுடைய பிள்ளைகள் எழும்புனாங்க பாருங்க, ராஜாக்கள் எழும்புறாங்க. தாவீதிலிருந்து சாலமோன்லேருந்து எசேக்கியா ராஜால இருந்து எத்தனை ராஜாக்கள் எழும்புனாங்க. நான் சொல்றேன், உங்க சந்ததிகள் தெய்வீக சந்ததியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இல்லை, அது உங்களுக்கு இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த தேசத்தில் எப்படி பிள்ளைகளை வளர்ப்பேன்னு தெரியாமல் இருக்கலாம். இல்லை, நீ எழுதி வச்சுக்க, உன்னுடைய சந்ததி, உன் ஜெனரேஷன் இந்த தேசத்தில் டிவைன் ஜெனரேஷனாக எழும்ப போகிறது. உன் சந்ததிகள் தெய்வீக சந்ததியாக எழும்ப போகிறார்கள். உன் பிள்ளைகள் எழும்பி இந்த தேசத்தை ஆளுகை செய்வார்கள். ராயல் சேர்ல அவங்க போய் உட்காருவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கத ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு லைஃப் ராகாப்புக்கு. எப்படிப்பட்ட ஒரு வேளாண் வாழ்க்கை. ஒரு காலத்தில் இவ சணலங்கியை வித்துட்டு போய் தெருவில் நின்று கத்திருப்பா, ஐயா சணலங்கியை வாங்கிக்கோங்க, ஐயா சணலங்கியை வாங்கிக்கோங்க. ஒருத்தையும் கூட வாங்கலை. இன்னைக்கு நிலைமை என்ன யோசிச்சு பாருங்களேன். ஆசாரியர்கள் சணல் நூலில் தான் அங்கி போடணும். அது ரூல். ஏன்னா அவங்க ஃபயரோட வேலை செய்கிறாங்கல்ல, ஃபயரில் வேலை செய்கிறாங்கல்ல. ஸோ அவங்க ஃப்ளாக்ஸில் தான் கார்மெண்ட்ஸ் போடணும். இது ரூல். அப்போ இஸ்ரவேலில் என்ன பண்ணுவாங்க பெண்கள், சில குணசாலியான பெண்கள் என்ன செய்வாங்கன்னா சணல் அங்கி செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆசை, நான் செய்கிற அங்கேயே ஆசாரியன் போட்டுக்கிட்டு போய் அங்கே போய் என்ன செய்யணும், தேவ சந்நிதியில் பிரசன்ஸ் ஆகுது, தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும் அப்படின்னு ஆசை. நம்மளாம் விரும்புவோம்ல, ஒரு ஊழியருக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுப்போம், ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், இல்லை மைக் வாங்கி கொடுப்போம். நம்ம இதெல்லாம் செஞ்சு நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸோடு போய் அவர் ஊழியம் செய்யணும் நினைக்கிறோம் இல்லையா? அதை போல் என்ன செய்வாங்கன்னா சில பெண்கள் அங்கி செய்வாங்க. அங்கி செஞ்சுட்டு என்ன செய்யணும், 10 பேருக்கு தலைவன் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ஐயா ஒரு அங்கி செஞ்சுருக்கேன், ஆசாரியன் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. அப்படியா, ஓகே. அதை எடுத்துகிட்டு இவன் 100 பேருக்கு லீடர்கிட்ட போவான், லீடர் ஆஃப் 100 போவான். இந்தாங்க ஒரு அங்கி வந்திருக்கு. அவன் அதை அந்த 100 பேருக்கு தலைவன் எடுத்துக்கிட்டு 1000 பேருக்கு தலைவன்கிட்ட போவான். ஐயா ஒரு அங்கி வந்திருக்கு. 1000 பேருக்கு தலைவன் எடுத்துக்கிட்டு 10,000 பேருக்கு தலைவன்கிட்ட போவான். ஐயா ஒரு அங்கி வந்திருக்கு. அவன் அதை எடுத்துக்கிட்டு அந்த கோத்திரத்து பிரின்ஸ்கிட்ட போவான். பிரபு அந்த தலைவர் இருக்கார்ல, கோத்திர பிரபு பிரின்ஸ், அவர்கிட்ட போய் தலைவர்கிட்ட ஐயா ஒரு அங்கி வந்திருக்கு. அதை அந்த பிரின்ஸ் எடுத்துக்கொண்டு போய் ஒரு லேவியன்ட்ட கொடுப்பார். ஐயா ஒரு அங்கி வந்திருக்கு. லேவியன் எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஆசாரியன் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ஐயா ஒரு அங்கி வந்திருக்கு. ஆசாரியன் கொண்டு போய் பிரதான ஆசாரியன்ட்டு கூட ஹேண்ட் ஓவர் பண்ணோம். பிரதான ஆசாரியன் செக் பண்ணிவிட்டு யாராவது ஒரு ப்ரீஸ்ட்டு கொடுத்து போட்டுக்கோம். இத்தனை பேரை தாண்டி தான் அங்கி போகும் அங்கே. ஆனால் ராகாப்புக்கு அப்படி கிடையாது. ராகாப்புடைய குடும்பம் யாரோட எந்த ஃபேமிலி யாரோட மேரேஜ் பண்ணியிருக்காங்க, யாரோட சம்மந்தம் கலந்துருக்கிறாங்க, ஆசாரிய கோத்திரத்தோடு. இவன் நினச்ச செகண்டில் டக்குன்னு யார் கையில் அங்கேயே கொடுக்க முடியும்? ஆசாரியன் கையில். நான் சொல்லட்டுமா, மக்கள்லாம் இப்போ எத்தனை பேர் ராகாப் கையில் கொடுத்துருவான். ராகாப் எப்படியாவது கொண்டு போய் ஆசாரியன்ட்ட கொடுத்துறீங்களா? பிரதான ஆசாரியன் உங்கள் சொந்தக்காரர் தானே, ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துறீங்களா? நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன், எனக்கு ஒரு ஆசையாக தானே இருக்கும், ஏன் அங்கேயே போட்டுட்டு ஆசாரியை நிற்கணும்,
எத்தனை பேர் ரெக்கமெண்டுக்கிற ராகாப்ட வந்திருப்பாங்க? நான் சொல்கிறேன் பிரதர், மற்றவர்களுடைய ரெக்கமெண்டேஷனில் நீங்கள் வாழ்ந்த காலம் முடிந்து போயிற்று. மற்றவர்களுடைய சிபாரிசுக்காக நீங்கள் ஏங்கின, மனிதர்களின் தயவுக்காக நீங்கள் ஏங்கின காலங்கள் முடிவுக்கு வந்தது. இனி உங்கள் தயவுக்காக மனிதர்கள் காத்திருக்க ஆரம்பிப்பார்கள். அப்பா உங்கள் தலையை இனி நிமிர பண்ணுவா. உங்கள் ரெக்கமெண்டேஷனுக்காக அவங்க காத்திருப்பாங்க. உங்கள் ஜபத்துக்காக, உங்கள் கண்களில் தயவுக்காக இனி அவர்கள் காத்திருப்பார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? முடிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11 எத்தனை வசனம்? 30-31 வாசிங்க. ஹீப்ரூ சாப்டர் 10:11 verse 30 and 31. ஹீப்ரூ சாப்டர் 11 verse 30 and 31. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். அலங்கம், அந்த எரிகோ இடிந்ததும் விசுவாசத்தினாலதான். ராகாப்பின் வீடு இடியாமல் நின்றதும் விசுவாசத்தினால. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எரிகோ இடிஞ்சதும் எதனாலதான்? through faith, by faith. ராகாப்பினுடைய வீடு இடியாமல் இருந்ததும் எதனாலதான்? விசுவாசத்தினா, ஃபெய்த்னா. இல்லை, நான் சொல்றேன் பிரதர், நீங்க கர்த்தரை தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இது உலகத்துக்கு வேணா அற்பமாக இருக்கலாம். ஏன் ஈவன் உங்கள் பார்வையிலே சில நேரம் அது என்ன செய்யலாம், ஒரு பொருட்டத்தில் என்ன இப்படியே போகிறோம் வர்றோம், ஆண்டவரை தேடுறோம், ஊழியம் செய்கிறோம், இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், என்ன தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியலாம். இல்லை, உங்கள் விசுவாசம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அது மகா பரிசுத்தமாக இருக்கிறது. உங்கள் விசுவாசம் உங்களை உலகத்தை ஜெயிக்க வைக்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எது சொல்லுது? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இல்லை, அது உங்களை ஜெயிக்க வைக்கும் பிரதர். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இல்லை, சாரி. இப்ப ராகாப் இத்தனை வாழ்வை பெற்றால, இது அத்தனை யாரால? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, யாரால? சல்மோன். சல்மோன்னா என்ன அர்த்தம்? அப்ப சல்மோனால தான், சல்மோனின் பரிபூரணத்தினால ராகாப் பரிபூரணம் பெற்றால். வேதம் சொல்லுது, இயேசுவின் பரிபூரணத்தினாலே நாம் கிருபை மேலே கிருபை பெறுகிறோம். இல்ல, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. ஜான் சாப்டர் 1 verse 16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்ப அதுதான் பிரதர், இது எல்லாம் யாரால தெரியுமா? அவருடைய பரிபூரணத்தினால். நான் கேட்கிறேன் ஒரே ஒரு காரியம் கடைசியா, சல்மோனுக்கு எவ்வளவு பெரிய மனசு! அவன் எதையுமே யோசிக்கல பாருங்க. எவ்வளவு பெரிய மனசு சல்மோனுக்கு. நான் கேட்குறேன், சல்மோனுக்கே இவ்வளவு பெரிய மனசு இருக்கும்னா சல்மோனை படைத்த உங்கள் அப்பா தகப்பன் இயேசு எவ்வளவு பெரியவராக இருப்பார்? தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சல்மோனுக்கே பாவத்தை மன்னிக்கிற இவ்வளவு பெரிய குணம் இருக்குன்னா உங்களை படைச்ச தகப்பன் தேவன் எவ்வளவு பெரியவராக இருப்பார்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன், ராகாப்புக்கே இப்படி செய்யப்பட்டா. ஏன் பிரதர் பொசுக்குன்னு ராகாப்புக்குன்னு சொல்லிட்டீங்க? நான் பாவத்தினால சொல்லலை. ஏன் ராகாப்புக்கே இப்படி செய்யப்பட்டான்னு சொல்கிறேன்னா, ராகாப்புக்காக இயேசு சிலுவையில் மரிக்கல. ராகாப்புக்காக ராகாப்புடைய சல்மோன் மணவாளன் சிலுவையில் மரிக்கல. ஆனால் உங்களுக்காக எனக்காக நம்முடைய சல்மோன் இயேசு சிலுவையிலே மரித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இவ்வளவு மரித்து தன்னுடைய உயிரை கொடுத்து உங்களை கரத்தை பிடிச்சிருந்தா எப்படி அவர் உங்களை விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்க? எப்படி உங்களை கைவிடுவார்னு நினைக்கிறீங்க? எப்படி உங்களை மறந்துடுவார்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை பிரதர். ஒரு நாளும் உங்கள் முகத்தை அவர் வெட்கப்பட விடுவது கிடையாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எழுந்து நினைப்போமா? எழுந்து நினைப்போம். கண்களை மூடி. நல்ல தகப்பனே, உங்கள் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் எங்கள் சல்மோனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, எங்கள் பரிபூரணராயிருக்கிற இயேசு கிறிஸ்து, எங்கள் மணவாளன் இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க.
அந்த விசுவாசத்தோடு கவனவோடு நம்ம நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் மனதார பிளஸ் பண்ணுறோம்ப்பா. பெத்தேல் ரிவைவல் சர்ச் மான்செஸ்டரை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் பாஸ்டரை அவங்க குடும்பத்தாரை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். கண்ணதாசன் பாஸ்டரை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் எல்லைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறோம். இங்கே நிற்கிற ஒவ்வொருத்தரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். தூர இடங்கள்ல இருந்து வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாங்க. இந்த வார்த்தை யாருடைய காதுகளில் எல்லாம் துணித்திருக்கிறதோ இவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆவியிலிருந்து பிளஸ் பண்றேன். என் அபிஷேகத்திலிருந்து நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ராகாப்பை போல இல்லை ஆண்டவரே, ராகாப்பை போல 7 மடங்கு ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பார்களாக. பன்மகு முடங்காய் இவர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பார்களாக. நேர்த்தியான இடங்களில் பங்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறேன். சிறப்பான சுதந்திரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறேன். இவர்கள் சத்துருக்கள் இவர்களுக்கு முன்பாக மடங்கடிக்கப்பட்டார்கள் நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. மனதார சொல்றேன், இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் செழித்திருக்கட்டும். கர்த்தரை நம்பி வந்த இவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக, செழித்திருப்பார்களாக சொல்லி நான் பிளஸ் பண்றேன்ப்பா ஆண்டவரே. இவர்களுக்கு நீர் செய்ய போகிறதை இந்த உலகம் பார்க்கும். இவர்கள் சந்ததி டிவைன் ஜெனரேஷனாக எழும்புன்னு நான் டிக்ளேர் பண்றேன். இவர்கள் ஆசீர்வாதம் தெய்வீக ஆசீர்வாதமாக எழும்புன்னு நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. எஸ், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர் இங்க நிற்கிற ஒருத்தரையும் நீங்க அணைய விட போறதில்லை. இங்க மங்கி மங்கி எரிஞ்சிருக்கலாம், பாவத்துல விழுந்து விழுந்து எழுந்திருக்கலாம். இனி ஒரு நாள் உங்க பிள்ளைகளை அணைய விட போகிறவர் அல்ல. நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. எஸ் ஃபாதர், ராகாப்பின் வாழ்க்கையை மாற்றின சல்மோன் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற இயேசு கிறிஸ்து. அப்படி சொல்லி பிள்ளைகளை நான் பிளஸ் பண்றேன். தானியமும் திராட்சரசமும் குறைவில்லாது இருக்கட்டும். இனி வருகிற காலம் உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்தரிப்பின் காலமாய் இருப்பதாக சொல்லி பிளஸ் பண்றேன். பார்த்துக்கொள். இந்த எல்லா எங்களுடைய ஜபத்துக்கு வார்த்தைகளுக்கும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியில் நின்று 2 கரங்களை ஏறெடுத்து எங்களுடைய சல்மோன் ஆண்டவரை இங்கே நிற்கிற ஒவ்வொருத்தருக்கு நேராக உடைய கரங்களை ஏறெடுத்து எங்க வார்த்தைக்கு ஜபத்துக்கு நீங்க இப்ப ஆமென்னு சொன்னதற்காக, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மேய்ப்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.